हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रः तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पश्चिमामलै बोल्वेनि पवळवाய்க்கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा ஸ்ரீபதியான பகவான் நமக்கு சோகமோகங்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக பகவத்கீதையை உபதேசம் பண்ணினா ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பக்தன் தன்னுடைய சரணத்தை அடையணும் அப்படிங்கிறதுல பகவான் ரொம்ப துடிப்பாக இருக்கான். நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பகவான் கணிசிக்கிறது இல்லை, பகவான் அதை யோஜனை பண்ணுறது இல்லை. தோஷம் ஜீவர்கள் அப்படின்னா தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத கண்ணன் பூர்ணமாக ஒத்துக்கிறான்.
பிரம்மமானது நிர்தோஷமானது அப்படின்னும் சொல்றான். ஜீவர்களிடத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கும், அது மாயையினால 3 குணங்கள்னால ஏற்பட்டது என்று சொல்றான். அப்ப நீ எந்த கர்மா பண்ணினாலும் அதுலயும் குறைகள் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றான். எதுலையுமே செய்யறது எதுலையுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இல்லாம பர்ஃபெக்டா செஞ்சுட்டான் அப்படிங்கிறது ஆகாது என்று கீதையில பகவான் சொல்றான். சர்வாரம்பாகி தோஷேன தூமேன அக்னிஹி இவ ஆவிருதாக என்று 18வது அத்தியாயத்துல பகவான் சொல்றான். எப்படி நம்ம யாக யஜ்யங்களோ ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது அந்த சாம்பலானது நெருப்ப மூடி இருக்கோ, அதுபோல நம்மளுடைய செய்கைகளை, நம்மளுடைய குறைகள், அதை நம்மளுடைய காரியங்களை மூடி இருக்கு. அப்படிதான் இருக்கும். அதை விலக்கிக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு கருத்தா இருக்கிறதுனால பகவான் யாரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அதனால பகவான் குற்றத்தை பார்க்கல. பகவானுடைய மதம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாரையும் எப்படியாவது கரையேற்றணும் அப்படிங்கிறதே பகவானுக்கு அபிப்பிராயமா இருக்கிறதுனால இப்ப 12வது அத்தியாயத்துல பகவானுக்கு அர்ஜுனனுக்கு நிர்குண உபாசனையை சொல்லி, நிர்குண உபாசனை பண்றது சரீரத்தை மறக்கிற வைராக்கியம் வேணும் அப்படிங்கிறதுனால அது மகா ஞானிகளுக்கே சாத்தியம் என்று சொல்றார். அந்த மகா ஞானிகளுக்கே சாத்தியம். சாதாரணப்பட்டவர்கள் நிர்குண பிரம்மத்தை உபாசனை பண்றேன் அப்படின்னா அவர்களுக்கு சிரமம் உண்டாகும். அப்படிங்கிறதுனால நீ என்ன நீலமேக சாமளனாக, பீதாம்பரதாரியாக, கௌஸ்துபாங்கித வக்ஷஸ்தலனாக, வனமாலாதரனாக, என்னை நீ வம்சீதரனாக, ராதாகிருஷ்ணனாக என்னை உபாசனை பண்ணு, மோகனாகாரனாக, ஜெகன்மோகனாக என்னை நீ உபாசனை பண்ணு அப்படின்னு பகவான் தானே அங்க உட்கார்ந்துண்டு அந்த உபாசனையும் பகவானே சொல்லித்தரான். சொல்லித்தரும் பொழுது அர்ஜுனன் எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டுண்டு வரும் பொழுது அர்ஜுனனுக்கு பகவான் பல்வேறு உபாசன மார்க்கங்களை சொல்றான். என்ன நீ தியானம் பண்ணு, ஸ்மரணையினால தியானம் பண்ணு. அந்த ஸ்மரணை யதார்த்தமா என்னிடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்மரணையா இருக்கணும். இல்லைன்னா அஷ்டாங்க யோகத்தினால என்னிடத்துல மையேவ மன ஆதத்ஸ்வ என்று பகவான் தியானத்தை சொல்லி, அதுவும் முடியாதவர்களுக்கு அபியாச யோகேன ததா என்று அபியாசங்களை சொல்லி, அதுவும் முடியாதவர்களுக்கு செய்யற காரியங்களாம் என் பொருட்டு செய், மதர்த்தமபி கருமாணி குருவன்னே சித்திம் அவாப்சியசி என்று சொல்லி, அதுவும் பண்ண சக்தி இல்லை அப்படின்னு வரும் பொழுது சர்வ கர்ம பல தியாகம் ததக்குரு யதாத்மவானு என்று நீ கடைசியில எல்லா செய்யற காரியங்கள் எல்லாத்தினுடைய பலனையும் எனக்கு கொடுத்துடு என்று சொல்லி, அதனுடைய ஒரு வழியாக என்ன நாம சங்கீர்த்தனத்தினால நீ என்ன சந்தோஷப்படுத்து. சதா நீ நிரபேட்சமான அந்த நாம சங்கீர்த்தனம், எதையும் எதிர்பார்க்காததான ஒரு நாம சங்கீர்த்தனத்தை நீ செய். ராமா கிருஷ்ணா கோவிந்தா உட்கார்ந்துருக்கும் பொழுது, நிற்கும் பொழுது, படுத்துக்கும் பொழுது என்ன நீ நினைச்சென்று அப்படின்னா உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று பகவான் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகா தியாகாச்சாந்திரனந்தரம். அதனால பகவான் ஒன்னை விட ஒன்று சுலபமா இருக்கு அப்படிங்கிறத காமிச்சுட்டு பகவான் தன்னுடைய பக்தர்கள் எத்தகைய குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றான். அப்ப பகவானுக்கே ஒரு ஆசை, இவாளை உபன்யாசம் பண்ணணும், இவர்களுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு பகவான் ஆரம்பிச்சு, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்சே நிர்மமோ நிரகங்காரகாம் சமதுக்க சுகஹா க்ஷமீ சந்துஷ்டஹ சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயஹ மையர்ப்பிதமனோ புத்திஹி யோமத்பக்தகா சமே பிரியஹா. இப்பேற்பட்ட குணங்கள் உடைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று பகவான் வாயார சொல்றான். அதுல முக்கியம் அத்வேஷ்டா சர்வபூதானாம். நேற்றுக்கே சொன்னேன், எந்த உயிரினங்களிடத்திலும் வெறுப்பே இல்லாம இருக்கு. அந்த வெறுப்பே இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னுட்டா, எல்லாத்துக்குள்ளேயும் வாசுதேவன் இருக்கான் அப்படின்னு, வாசுதேவனே வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிற ஒரு பாவனையினாலதான் சகல ஜீவராசிகளிடத்திலையும் ஒருத்தனுக்கு பிரேம உண்டாகும். சகல ஜீவராசிகளிடத்திலையும் எவனுக்கு பிரேம இருக்கோ அவன் தான் ஞானி.
வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவஸ்வபாகே ச பண்டிதா சமதர்சினஹா என்று பகவான் சொல்றான். பண்டிதர்கள் என்று சொல்றான், ஞானிகளைத்தான் சொல்றான், சமதர்சினஹா. அப்போ இந்த சர்வபூத ஹிதேரதாஹா என்று சொல்றான் இல்லையா பகவான். அப்போ எல்லா இடத்திலும் என்னையே பார்க்கக்கூடிய அந்த பக்தர்கள் என்னை அடைகிறார்கள் என்று சொல்றான். அதனால இந்த சகுண பக்தர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா, சகுண பக்தர்கள் எல்லாம் ஜீவராசிகளும் கிருஷ்ணனாலேயே இயங்கிறது அப்படின்னு கிருஷ்ணஸ்வரூபத்தை பார்க்கிறார்கள். புரியுறதுன்னு அவர்கள் நாமரூபம் இல்லாத அந்த பரமாத்மாவை பார்க்கிறார்கள். வாசுதேவன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பண்ணி கொடுக்கலாம். ஒண்ணு வாசனாத் வாசுதேவத்தே வாசிதம் புவனத்ரயம் என்று லோகத்துல எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாகவும் சொல்லலாம். அதே புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கக்கூடிய கிட்டாவாகவும் சொல்லலாம். கிட்டாவா சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். அதனால இந்த பக்தர்கள் எல்லாரிடத்திலும் பிரேமையோடு இருக்கார்கள். அதான் ஹரிதாசனுடைய சரித்திரம் சொன்னேன். தன்னை கசையால் அடித்தவர்களும் சந்தோஷமா இருக்கணும், அவர்களுக்கு துக்கம் வரக்கூடாது என்று சொன்னார். அதனால மணவாள மாமுனிகள் தன்னை வீட்டோட வச்சு கொளுத்த முயற்சி பண்ணினவாளையும் பகவான் எனக்கு கிருப பண்ணினான், அவர்கள் வழியா பகவான் என்னை இங்கிருந்து கிளம்புறதுக்கு தூண்டினான் அப்படின்னு சொன்னாரே தவிர தனக்கு துன்பம் அத்தியந்தமான அபகாரினம், அவ்வளவு ஒரு அபகாரம் பண்ணினவர்களிடத்துல அவருக்கு துவேஷம் இல்லை. காந்திஜியினுடைய கதை சொன்னேன். தன்னை ஷூட் பண்ணினவனை கூட காந்திஜி ஹே ராம் என்று சொல்லிட்டு மரணடைந்தாரே தவிர அவனை நீங்கள் ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு எதுவும் ஆபத்து வராம பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவனுடைய ஹிதத்திலேயே கடைசி சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு மனசு இருந்தது அப்படின்னா அவருடைய ஒரு உயர்ந்த நிலை. இப்படி அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்று சொல்றார். பகவான் ரமணருடைய சரித்திரம் சொன்னேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனக்கு கஷ்டம் வரும் பொழுது கூட பகவான் ரமணருடைய கதையில பகவான் மலைகள்ல அருணாச்சல மலைகள்ல இருந்த காலத்துல பகவான் மௌனமா இருக்கிறதுனால பகவான சில சன்னியாசிகள், அந்த சன்னியாசிகள் சோகால்டு சன்னியாசிகள் பகவான் தன்னுடைய சிஷ்யன்தான் என்று சொன்னார்கள். அத பகவான் மறுக்கவும் இல்லை, ஆமான்னு சொல்லல. அதனால பகவான் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது மேலே இருந்து பாறையெல்லாம் உருட்டி விடுவார்கள், இடைஞ்சல் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் கூட பகவான் இவாதான் பண்றான்னு தெரியும், இருந்தாலும் பகவான் அவளை எந்த விதமான துன்பத்துக்கும் ஆளாக்கல. அவர்களிடத்துல நீங்க தான் பண்ணினேள் அப்படின்னு சொல்லல. ரமண விஜயத்துல வர விஷயம் எப்படி இருக்க முடியும்னா, அத்வேஷ்டா சர்வபூதானாம், எல்லாரிடத்திலையும் பிரேம, எல்லாம் அந்த அருணாச்சலேஸ்வரருடைய செயல் அப்படின்னு இருக்கார். அதுபோல அயோத்தியில ஒரு சாது இருந்தார். அயோத்தியில ஒரு சாது, அவருடைய மடத்துல திருடர்கள் வந்துட்டார். திருடர்கள் வந்தோடனே அவர் அந்த திருடர்களை பிடிக்கிறதுக்காக அவர் வரா. என்னமோ சத்தம் கேட்கறதே அப்படின்னு வந்தா அங்க இருக்கக்கூடிய சாமானெல்லாம் மூட்டை கட்டி அவன் ஏத்துறான். ஏற்றும் பொழுது இந்த சாதுவும் அவளோட ஒத்தரா நின்று அந்த மூட்டையெல்லாம் அவர் தலையில ஏற்றி விட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கோ அப்படிங்கிறார். அப்பதான் அவளுக்கு தெரியறது இவர் தான் இந்த சாது, இவருடைய இடத்துலதான் நம்ம திருடினோம் அப்படின்னு. அத்வேஷ்டா, நம்ம கடையில திருடுறானே அவனை அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் வாசுதேவனுடைய செயல் அப்படின்னு இருக்கிறவா விஷயத்துல யாரிடத்துல அவளுக்கு கோவம் வரப்போறது. அதனால இது போல பல மகான்களுடைய சரித்திரம், துளசிதாசருடைய சரித்திரத்திலையும் இதே மாதிரி உண்டு. துளசிதாசருடைய ஒரு ராம மட்டம் அயோத்தியில அவர் காசியில நிர்மாணம் பண்ணினார். ராமரை எப்பொழுதும் கீர்த்தனாதிகள்னால சந்தோஷப்படுத்தின்னு இருந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தார்கள். நிறைய தனிகர்கள்லாம் அவருக்கு நிறைய பணங்கள்லாம் அதுக்கு ராமருக்கு கைங்கரியத்துக்கு கொடுத்தார்கள். பூஷணங்கள்லாம் வாங்கி போட்டார்கள். பெரிய அண்டா குண்டாக்கள்லாம் வாங்கி போட்டு சமையலுக்கு ஏற்பாடாச்சு. சில பேர் அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு போடுறா, சில பேர் ராமச்சந்திர பிரபுக்கு பூஷணங்கள்லாம் போடுறா. ஒரு சத்சங்கம் அப்படின்னு இருந்தா அங்க நல்லவாளும் வருவா, கெட்டவாளும் வருவா. அதனால அங்க 2 திருடர்கள் வந்தார்கள். அவ பார்த்தா இங்க ஒன்றும் காவல் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு பஜனை முடிஞ்ச உடனே அவர்கள் அங்கேருந்து கிளம்பும் பொழுது அவர் 4 வாசல்லும் ராமரும் லக்ஷ்மணரும் கோதண்டத்தை வச்சுட்டு அவளை போக விடாம தடுக்கிறா அப்படின்னு சரித்திரம். அப்ப அவர்கள் பிடிபட்டார்கள். பிடிபட்ட உடனே அப்ப கூட அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த பக்தால அந்த திருடர்களை கட்டிட்டு, நீங்க 2 பேரும் மகாத்மாக்கள் பா, நாங்கள்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பிரபு ஒரு அரட்சணம் தரிசனம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நாங்கள்லாம் அழுதுட்டு இருக்கும் பொழுது நான்
கீழ் வாசல்ல பார்த்தேன், மேல் வாசல்ல பார்த்தேன், தெற்கு வாசல்ல பார்த்தேன், வடக்கு வாசல்ல பார்த்தேன், ராமரை பார்த்தேன்னு சொல்றியேப்பா, நீ அல்லவோ மகாத்மா, நீ அல்லவோ வைஷ்ணவன் என்று க்ஷணசங்கேன சாதுஷு. திருடனா வந்தான், துளசிதாசரை தரிசனம் பண்ணினா, ராமருக்கு அவனிடத்துல கிருப வந்து அத்வேஷ்டா சர்வபூதானாம். உடனே அவனுக்கு எல்லா விதமான சம்பத்துகளையும் அவனுக்கு அழித்து க்ஷேமமா இருப்பா, திருடுறேன்னு சொல்லாத, உனக்கு தேவை எடுத்துண்ட, எல்லாருக்கும், உனக்கு எனக்கு எல்லாருக்கும் ராமர் தானே அப்பா, அதனால எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அதனால துளசிதாசருடைய சரித்திரத்துல ஆச்சரியமான இந்த ஒரு பிரேமை, தன்னிடத்துல திருட வந்தவனிடத்துல கூட அப்படி ஒரு பிரேமையை காட்டினார். எப்படி முடியும்னா அத்வேஷ்டா சர்வபூதானாம். இப்ப அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினாரே அப்படின்னா மைத்ர கருணையே வச்ச, அவனிடத்துல ஒரு மித்திர பாவம். பாவம் என்ன பண்ணுவான், 4 குழந்தை, பத்தினி இருக்கா, பசிக்கிறது, அவன் அப்ப அவனுக்கு வேற வழி இல்லை, பசின்னு வரும் பொழுதே திருடிவிட்டான். அப்படிங்கிறதுனால மைத்திர கருணையே வச்ச. அப்ப அத்வேஷ்டா ஞானம்னா என்னன்னா எல்லாத்துக்குள்ளேயும் வாசுதேவன் தான் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டோ, அங்க ஒரு பூனை குட்டி போட்டுட்டு கஷ்டப்படுறதுன்னா அது தலையில எழுத்து, வாசுதேவன் அதுக்குள்ள இருக்கான்னு இல்ல, அதுக்கு ஒரு சொட்டு பாலை கொண்டு வச்சு அந்த குஞ்சுகளுக்கு ஏதாவது கொடுத்து அந்த பூனை ஐயோ பாவம் அப்படின்னு அதனிடத்துல ஒரு மித்திர பாவம், அந்த மித்திர பாவத்தினால ஒரு கருணை. ஆனா அது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. அந்த அட்டாச்மெண்ட் வந்துடுத்துன்னா அப்புறம் என்ன ஆகும்னா கிருஷ்ண தியானம் போயிடும் அப்படின்னு ஜடபரதர் சரித்திரத்துல நம்ம பார்த்தோம். இவர்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, சங்கவர்ஜிதா, இது என்னோட பூனை, இது எனக்கு பிரியம் கொடுக்கறதுங்கிற எண்ணம் கிடையாது, பொசசிவ்னஸ் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் இது இந்த பிரேமையை கொடுக்கறது கிருஷ்ணன் எனக்கு கொடுத்த கொடை அப்படிங்கிற பாவத்துல சர்வத்திர சமதரிசனா அப்படின்னு பண்றா இல்லையோ. அதுபோல கதாதர பட்டர் அப்படிங்கிற ஒரு பிருந்தாவன பக்தர் அதே மாதிரி பண்ணா. திருடர்கள் அவர்கள் வரும்பொழுது அவர்களிடத்துல பிரேமையோட இருந்தார். இப்படி எல்லாம் சில பேர் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பம் ஒரு சாது கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப கங்கை வழியா ஒரு தேள் போறது, மிதந்துட்டு போறது, அது தத்தளிக்கிறது, அது கங்கையில மூழ்கிடும். உடனே அந்த சாது என்ன பண்றாருன்னா அந்த தேளை அந்த கரையிலேருந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில விடத்துக்கு போறார். அந்த தேள் அவரை கையில கொட்டுறது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, அது திருப்பி அது கொட்ட இந்த சாதுவோ அதை வெளியில எடுத்து விட்டு இருக்கா. அப்ப சொல்லும் பொழுது அந்த தேளுக்கு பேசுற சக்தி அது பேசுறது, இப்படிதான் நான் உன்னை கொட்டுறேனே, அப்படி கொட்டும் பொழுதும் நீ என்னை காப்பாத்துறியே அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றார், எப்ப ஒரு 5 அறிவு உள்ள தேளா இருந்துட்டு உனக்கு உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிற காலத்திலையும் கொட்டுறதுங்கிற உன்னுடைய தர்மத்தை உன்னுடைய சுபாவத்தை நீ விடாம இருக்கியோ, அப்ப 6 அறிவு படித்த ஒரு சன்னியாசியான நான் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பிரேமையோட இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனிடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணையே வச்ச. அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறா, குழந்தை ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கும் பொழுது ஒரு ஸ்தனத்துல கடிச்சு கொடுத்து, அதனால குழந்தைய அம்மா குப்பையில தூக்கி போட்டுறது இல்லையே, அந்த வலியை பொறுத்துட்டு அம்மா எப்படி இன்னொரு ஸ்தனத்துல பால் கொடுக்குறாளோ அதுபோல சாதுக்கள் நமக்கு அப்பேற்பட்ட நம்ம அவர்களுக்கு துஷ்டத்தனம் பண்ணிட்டா கூட அவர்கள் நமக்கு நல்லதையே தருவார்கள். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணையே வச்ச. மைத்திரஹா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பொசசிவ்னஸ் கிடையாது, அவர்களுக்கு க்ஷேமத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கருணை அவன் மேல பொழியறதுக்கு அவனிடத்துல ஒரு மித்திரபா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்றார் மைத்திர கருணையே வச்ச என்று சொல்றார். இதுக்கு மேலெல்லாம் மகான்கள் இருந்திருக்கா. ஒரு சந்தர்ப்பம் சுவாமி விவேகானந்தா டேராடூன் இமாச்சல் பிரதேஷ் அதுல யாத்திரை பண்ணிட்டு இருக்கா. டேராடூன் பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அது நேபாளத்தினுடைய பார்டர்ல இருக்கு. ஒரு சந்தர்ப்பம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சன்னியாசியை சந்திக்கிறார். அவரோடவே வரார் அந்த சன்னியாசி. அப்ப அந்த சன்னியாசியின் இடத்துல அவர் சுவாமி விவேகானந்தா கேட்கிறார், நீங்க இந்த ஒரு புகழ்பெற்ற ரொட்டி பாபான்னு சொல்லுவாளே, தன்னுடைய ஆசிரமத்துல யார் போனாலும் சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டார், தன் கையாலேயே சமைச்ச சாப்பாடு போடுவார்னு ஒரு பாபா பெருமை இருக்கே, அவரை நீங்க பார்த்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நான் தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப சுவாமி விவேகானந்தா அவருக்கு ஒரு கதை சொல்றார். சுவாமி விவேகானந்தா சொன்ன கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அந்த பாபா ஒரு சந்தர்ப்பம் சுவாமி விவேகானந்தா அவரால் ஈர்க்கப்பட்டு சுவாமி விவேகானந்தா அவரிடத்துல குரு ஸ்தானத்துல மனசுல பிரேமையை வச்சுட்டு போயிட்டார். சுவாமி விவேகானந்தா அவரிடத்துல அட்டாச்மெண்ட் வந்துருத்து அவருக்கு. அப்ப சுவாமி விவேகானந்தாவை அவர் வேற வழிகள்ல சித்தி முதலிய வழிகள்ல நீ இப்படி வா அப்படிங்கிறதுக்கு அவர்
ட்ரெயின் பண்றதுக்கு தலைப்படும் பொழுது உடனே அந்த கதை எப்படி அமையிறதுன்னா, உடனே அவருக்கு முன்னாடி ராமகிருஷ்ணர் தோன்றிட்டார். தோன்றி கண்கள்ல அழுகையோட கைகளை குவிச்சுண்டு, இந்த நரேந்திரா என்னை விட்டுட்டு ஏண்டா போற, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன் அப்படின்னு குருதேவர் கேட்டோடனே, இல்ல இல்ல நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். சத்தியம் வாங்கிட்டு போயிட்டார். அப்போ ஒரு குருநாதன் தன் சிஷ்யனை எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கிறத சொன்னார். இருந்தாலும் அவர் மகாத்மா. ராமகிருஷ்ணர் போக வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நரேந்திரன் வந்தது வேற விஷயத்துக்காக உலகத்துக்கு. அது என்னங்கிறது ராமகிருஷ்ணருக்கு தான் தெரியும். இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சாது பாபாவை பத்தி, ரொட்டி பாபாவை பத்தி பேசிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பெருமை, ஒரு பிரீத்தி உள்ளவர் அவர். யசோதா அம்மாவை போல எல்லாரிடத்திலும் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பாவம், மாத்ரு வாத்சல்யம் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றார். ஒரு சந்தர்ப்பம் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு திருடன் வந்தான். அந்த திருடன் எல்லா சாமானையும் மூட்டை கட்டின்னு ஓடும் பொழுது சாது பாபா பின்னாடியே சப்ஜியும் ரொட்டியும் கையில் எடுத்துன்னு ஓடி போய் அவனை பிடிச்சுட்டார். பிடிச்ச உடனே அவன் என்னை விட்டுடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, சாமான்லாம் நீ எடுத்துக்கோப்பா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய ஆசிரமத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம போகக்கூடாது, நீ எதுக்காக வந்தியோ அது உன்னுடைய இஷ்டம், ஆனா என்னுடைய தர்மம் உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தானே தன் கையால ஊட்டி அனுப்பினார். அப்படின்னு உடனே அந்த கூட வந்த சாது கண் கலங்கினார். கண் கலங்கினோடனே விவேகானந்தா கேட்டார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவன சொன்னார், நீங்க யாரு திருடன் ஒருத்தன் வந்தான், அந்த திருடன் மாறி, அந்த திருடனே இந்த சாது பாபா வந்து சாப்பாடு போட்டார்னு சொன்னேன் இல்லையா, அவன் தான், அந்த திருடன் தான் நான். அவரிடத்துல திருட போய் அவர் கையால சாப்பிட்டு அதுக்கு பின்னாடி மனசுல எனக்கு நல்லது வந்து நான் எப்படி இருக்கேன் பார்த்தேளா, அப்போ ஒரு சுவாமிஜியா இருக்கேன் பார்த்தேளா. அப்போ ஒரு மகானுடைய அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்சே, அப்பேற்பட்ட பிரேம. அந்த அப்போ அந்த சுவாமிஜி சொல்றார், கங்கையில வந்து மூழ்கிற மீன் இடத்துல பேசுற சுவாமிஜி சொல்றார், எப்ப உனக்கு உயிர் போகும் பொழுது கொட்டுறதுங்கிற ஒரு தர்மத்தை வச்சிருக்கியோ, அப்ப நீ எவ்வளவு கொட்டினாலும் உன்னை காப்பாத்துவேங்கிற தர்மம் எனக்கு. உன்னிடத்துல நான் வெறுப்பு காட்ட மாட்டேன். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்ச. மைத்ர கருணையே வச்ச அந்த மித்திரத்துவம் எப்படி வரும் அப்படின்னா, அது தேள்னா கொட்டும் அப்படிங்கிறது சுபாவத்தை கிருஷ்ணனுடைய, கிருஷ்ணன் படைத்த உலகத்துல குணாகா குணேஷு வர்த்தந்த அப்படிங்கிறத எவன் புரிஞ்சுக்கிறானோ, இதிமத்வா ந சஜ்ஜத்தே, அவன் உலகத்துல ஒட்டுவதில்லை. அப்படிதான் இருக்கும், சுபாம்புன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால அப்ப இவ்வளவு பேரும் எப்படின்னா பகவானிடத்துல தன்னை கொண்டு அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த பகவத் ஸ்வரூபமாவே உலகத்தை பார்க்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அத்வேஷ்டா சர்வபூதானாம் யாரிடத்துலன்னா, இது சாதாரணமா தன்னுடைய ஃப்ரெண்டு இடத்துல கோவப்படுறதுன்னு இல்லை, தனக்கு அப்பேற்பட்ட அத்தியந்தமான துஷ்கிருத்தியம் பண்ணினவன் விஷயத்துல கூட, தனக்கு அப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை விளைவித்தவன் விஷயத்துல கூட அவன் எப்படி இருக்காருன்னா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்சே. அதனால அவளுக்கு கோபமே வராது, கோபமே வராது. அந்த அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணை ஏவச்சே அப்படிங்கிற நிலையிலேருந்து தான் ஸ்ரீதர் ஐயாவாள் அவனுக்கு சாப்பாடு போட்டார். ஸ்ரீதர் ஐயாவாள் ஒரு சண்டாளனுக்கு ஆத்துல சாப்பாடு போட்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால ஈசே தஸ்ய நாமணி பிரவிமலம் ஞானம் தயோரூர்ஜிதம் பிரேம பிரேம ச தத்பரேஷு விரதிஷ்ச அன்யத்ர சர்வச்ரஸ ஈசேக்ஷா கருணா ச யஸ்ய நியதா விருத்திஹி ஸ்ருதஸ்யாபியம் தம் வந்தே நரரூபமந்தகரிபும் ஸ்ரீ வெங்கடேஷம் குரும். ஸ்ரீதர் ஐயாவாளை பத்தின பிரசித்தமான ஸ்லோகம். யாரிடத்துல? ஈஷே பகவானிடத்திலும், தஸ்யச நாமணி பகவானுடைய நாமத்திலும், பிரவிமலம் ஞானம் தயோரூர்ஜிதம் நாமத்திலும் பகவானிடத்திலும் அத்தியந்தமான நம்பிக்கை. பகவானுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ, எவ்வளவு பிரேம உண்டோ, எவ்வளவு கிருபை உண்டோ அவ்வளவும் நாமத்துக்கு இருக்குன்னு தெரியும். அதனால என்ன பண்ணினார்னா, ஈசேக்ஷா பார்க்கும் பொழுதே யார் வந்திருக்கான்னு பார்க்கல, பரமேஸ்வரன் தான் வந்திருக்கார் தன் ஆத்துக்கு அப்படின்னு பார்த்ததுனால சிரார்த்த சமையலை கொண்டு போட்டுட்டார். சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார்.
ஐயாவாள் பண்ணினது எல்லாம் சுவாமி வேதாந்த தேசிகர் சரித்திரத்தையும் நடந்திருக்கு. அவரும் சிரார்த்தத்தன்னைக்கு சண்டாளனுக்கு சாப்பாடு போட்டிருக்கார், இவரும் சிரார்த்தத்தன்னைக்கு சண்டாளனுக்கு சாப்பாடு போட்டிருக்கார். என்ன ஒரே காரணம் அப்படின்னு கேட்டா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்ச. கிருபையை தவிர வேற எதுவுமே கிடையாது. கிருபையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால முக்கியமான குணம் சொல்றான், அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்ச. என்னுடைய பக்தனுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த குணங்கள், என்னுடைய பக்தன் தான் இப்படிதான் இருப்பான். அதுக்கப்புறம் நிர்மமோ நிரகங்காரகா, இவனுக்கு எந்த விதத்திலையும் நான்கிற எண்ணமோ என்னுடையதுங்கிற எண்ணமோ கிடையாது. அதனால ரமண பகவான் சொல்றார், பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், கோபமில் குணத்தோய். கோபமில் குணத்தோய்ங்கிற பரமேஸ்வரனுக்கு கோபமே கிடையாது. அவர் ருத்ரன், கோபம் வந்துருன்னா சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் இந்த வேற ஒரு அம்சம். அது தமோ குண மூர்த்தியாக இருக்கும் பொழுது, அது பரபிரம்மமா இருக்கும் பொழுது, பகவானா இருக்கும் பொழுது அதுக்கு ஏது கோபம் கிடையவே கிடையாது. அந்த கோபம் கூட அது எப்படின்னா, அது மேல சால்வ போட்டுக்கிற மாதிரி போட்டு இருக்கே தவிர, அது கோபமில் குணத்தோய் குறியாயனை கொள்ள குறையன் செய்தேன் அருணாச்சலா. அதனால கேட்கிறார், இவ்வளவு பேர் உலகத்துல இருக்கும் பொழுது கரெக்டா என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிய, திருச்சுழியிலேருந்து மதுரைக்கு வர வச்சு மதுரையிலேருந்து இங்க உட்கார வச்சுட்டிய, அண்ணாமலையில நான் உட்கார்ந்துட்டேனே, என்ன காரணம்? கோபமில் குணத்தோய். அதுதான் முக்கியம். அதனால அத்வேஷ்டா சர்வபூதானாங்கிற குணம் பகவானிடத்துல இருந்தே வரும். நிர்மமோ நிரகங்காரகா, நான் எனதுங்கிற எண்ணம் அற்றவர்கள். எந்த காரியம் பண்ணினாலும் நான் பண்ணினேன் அப்படின்னு நினைக்க மாட்டார்கள். பகவான் பண்ணினார், பகவான் செஞ்சான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி யத் அகிலதரஸ்வதாம்னா. அவன் சொல்லலையா, குழந்தை நீ தான் எனக்கு எங்க சுருச்சி அம்மாவா வந்த, சுனீதி அம்மாவா வந்த, நாரதரா வந்த, எனக்கு உபதேசம் பண்ணின, எனக்கு நீனே என்னுடைய ஹிருதயத்திலிருந்து எனக்கு காட்சி கொடுத்த, நீனே தபசு பண்ணிட்டு இப்ப என்ன தபசு சித்தி ஆயிடுத்தா திருவான்னு கேட்கறையேன்னு குழந்தை, 5 வயசு குழந்தை சொல்றான் பகவான் அர்த்தம். நான் எனதுங்கிற எண்ணமே குழந்தைக்கு இல்லை. என்ன காரணம்னா நாரதருடைய கிருபை, நாரதருடைய கிருபைனால. அதனால நிர்மமோ நிரகங்காரகா. அதனால பிரகலாதனை பத்தி சொல்லும் பொழுது சொல்றார், அவனுக்கு என்ன அப்படின்னுட்டா, அவனுக்கு ஒரு விதத்திலையும் ரூப ஜென்ம ஆட்ய எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஜென்மாட்ய எல்லாத்தையும் விவர்ஜிதா, அவன் எல்லாத்தையும் விட்டவன். தன்னை தன்னுடைய அழகுனாலேயோ, தன்னுடைய வித்யினாலேயோ, ஐஸ்வர்யத்தினாலேயோ, படிப்புனாலேயோ, குலத்தினாலேயோ, எதுனாலையும் தன்னை பெரியவன் நினைச்சுக்க மாட்டான். அதுதான் அவனுக்கு அழகு. உண்மையான பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நான் அடியார்க்கு 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 அடியான் அப்படின்னு தான் இருப்பான். நாயினும் கடையன் அப்படின்னு இருப்பான். அதனால ரொம்ப முக்கியமான குணம் அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ரார்ஜவம். இந்த கீதையில முன்னாடி பகவான் சொல்றான் இந்த குணத்தை, அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படிங்கிறான். நான் எனக்குங்கிற அந்த ஒரு அகந்தையே கிடையாது பக்தாள் இடத்துல. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணினாலும் நிர்மமோ நிரகங்காரா, நான் பண்றேன், இதனுடைய பலன் எனக்கு தான், என்ன போல எவன் செய்வான் அப்படிங்கிற எண்ணம். இரண்யகசிபுவை போலையோ ராவணனை போல அந்த அசுர குணமே அற்றவர்கள். உதாரணம் யாருன்னா சாட்சாத் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ராமாயணத்துல பண்ணின காரியங்கள் ஆச்சரியமான காரியம். ஆஞ்சநேயரை போல யாரும் பண்ண முடியாது. ஆஞ்சநேயர் எத்தகையவர்னா சமுத்திரத்தையே தரணம் பண்ணினார். சமுத்திரத்தை தரணம் பண்ணும் பொழுது என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னுட்டா, தன்னை ராமபாணமா நினைச்சுக்கிறார். ராமபாணத்திலையும் ராமநாமம் போட்டிருக்கோம் இல்லையா? அதுபோல என்னுடைய ஹிருதயத்திலையும் ராமநாமம் இருக்கு. ராமநாமம் நேர போகும், நானும் நேர போவேன். ராமநாமம் காரியத்தை முடிக்கும், அதுபோல நானும் காரியத்தை வெற்றி பெறுவேன். காரியத்தை முடிச்சுட்டு ராமபாணம் ராமரிடத்துல திரும்பி வரும், அதுபோல நானும் திரும்பி வருவேன். அதனால நான் பண்ணல, ராமருடைய வில்லிலேந்து பூட்டப்பட்ட பாணம்னு தன்னை நினைச்சுக்கிறாளே தவிர தன்னை தான் ஒரு ஆளுமே அவர் நினைச்சுக்கிறார். ஆஞ்சநேயர் நிர்மமோ நிரகங்காரகாம். அது மட்டுமா, அங்க போய் எவ்வளவு வெற்றி செயல்கள் செய்கிறார். அப்பேற்பட்ட சுரசைய தற்றார், சிம்மிகைய குற்றார், அதனால மைனாகத்தை அணைக்கிறார், அந்த சிம்மிகைய தற்றார், எல்லாரையும் தட்டி அங்க லங்கினியே உதைக்கிறார். அங்க போய் நேர சுத்தி பார்த்து லங்காதகனமே பண்ணி ராவணனையே மிரட்டி இந்திரஜித்தையே உருட்டி அப்பேற்பட்ட காரியங்கள் பண்ணின ஆஞ்சநேயர் திரும்பி வந்து ஜாம்பவான் இடத்துல கைகட்டி வாய்வுட்டி நிற்கிறார். நான் பண்ணினேன்னு சொல்லவே இல்லை, ராமருடைய கிருபை, ராமருடைய கிருபை என்று சொல்றார்.
இவ்வளவு காரியம் பண்ணியும் அனுமாருக்கு நான் பண்ணினேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. ராமரிடத்துல வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு தான் சொன்னார். நாம் தன்னுடைய பிரபாவங்கள் எல்லாம் அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுபோல சஞ்சீவி பர்வதத்தையே தூக்கின்னு வரார். அதுபோல பிரம்மாஸ்திரத்திலேருந்து ராமரை காப்பாத்துறார், நாகாஸ்திரத்திலேருந்து காப்பாத்துறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆஞ்சநேயர் தான் எல்லாரையும் காப்பாத்துறார். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஹனுமாருக்கு நாம் பண்ணினேங்கிற எண்ணம் கிடையாது, நான் பண்ணினேங்கிற எண்ணம் கிடையாது. அப்படிங்கிறதுனால நிர்மமோ நிரகங்காரா. ஒரு தடவை யுத்தத்துல லட்சுமணனே சக்தி ஆயுதத்தினால ராவணன் அடிச்சு விடுறான். அடிச்சதுனால இளையாழ்வார் கீழே விழுந்திருக்கார். கீழே விழும் பொழுது அவன் லட்சுமணனை தூக்கிட்டு போயிட்டா. அப்ப ராமர் தோத்து போயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு ராவணன் 2 கையும் கொடுத்து அந்த யுத்த பூமியில போய் தூக்குறான். ராமாயண யுத்த காண்டம். இதை ஆஞ்சநேயர் பார்த்துட்டு பின்னாடியால பார்த்துட்டு இவன் ஏதோ போக்கிரித்தனம் பண்றான் அப்படின்னு வந்து ராவணனுடைய 10 தலையில நடு சென்டரா இருக்கிற தலையில ஓங்கி ஒரு குத்து வச்ச குத்துல ராவணன் தடவிண்டே போயிட்டு அவனுடைய ரதத்துல உட்கார்ந்தான் அப்படின்னு சரித்திரம். அப்ப அந்த லட்சுமண ஆழ்வார் அங்கதானே படுத்துட்டு இருக்காருங்கிறா. இவர் தானே லட்சுமண ஆழ்வாரை காப்பாற்ற போறார் ஆஞ்சநேயர். ஆனா ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா பகவான் ஆதிசேஷன் தெரிஞ்சு பிரதட்சணம் பண்ணி நீங்க கொஞ்சம் பூமாலை மாதிரி வரணும்னு கேட்டுட்டார். லட்சுமணர் ராவணன் அப்படி முக்கினம். ராவணன் எத்தகையவன் அப்படின்னா கைலாச பர்வதத்தையே தூக்கின ராவணனால இவரை தூக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா சாட்சாது ஆதிசேஷன் தன்னுடைய அம்சம் ஆதிசேஷன்ற ஒரு ஞானத்தோட படுத்துட்டு இருக்கார். எவருடைய சகசிர பணாபணங்கள்ல அவருடைய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தலைகள்ல 1000 தலைகள்ல ஒரு கடுகு போல இந்த பிரபஞ்சம் இருக்குமோ அப்பேற்பட்ட ஆதிசேஷனை இந்த ராவணன் பயலால தூக்க முடியுமா? கர்வம் இருந்தா முடியாது. ஆனா ஆஞ்சநேயர் பிரேமையோட வினீதனாக போய் சொன்னார், பூமாலை மாதிரி வந்துட்டார். அப்படிங்கிறதுனால நிர்மமோ நிரகங்காரா. எல்லா காரியமும் செய்து ஆஞ்சநேயருக்கு தான் பண்ணினோங்கிற எண்ணமே கிடையாது, ராமர் தான் பண்றார் அப்படிங்கிற எண்ணம். அதனால நிர்மமோ நிரகங்கா பக்தனிடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த குணம். மகாபிரபு இதை சொல்றார். எப்படி நம்ம ஒரு பக்தன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது திருநாதபி சுனீச்சேன ஒரு புல்ல விட தன்னை வந்து கம்மியா நினைச்சுக்கணும். தரோரிவ சகிஷ்ணுனா அதுபோல மரத்தை போல பொறுத்துக்கணும். தரோரிவ சகிஷ்ணுனா அமானினா மானதேன எந்த விதமான நான் எனது நான் பண்றேங்கிற எண்ணமும் இல்லாம கிருஷ்ணன் என்ன நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு பண்றவனே கீர்த்தனீய சதாஹரி. நீ வாழ்க்கையில அந்த பாவத்தோட பூஜ்ய பாவத்தோட கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதனால நிர்மமோ நிரகங்கார நிர்மமஹா. நிர்மமஹா அப்படின்னா நான்கிற எண்ணம். நிர் அகங்காரா அகங்காரம்னா நான்கிற எண்ணம். நிர்மமஹான்னா என்னுடையதுங்கிற எண்ணம். இந்த நான் எனதுங்கிறது தான் எல்லாத்துக்குமே வேர். நம்மளுடைய சம்சார விருட்சத்துக்கு வேர் வந்து நான் எனது. நான்கிறது இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறான், தப்பா நினைச்சுக்கிறான். என்னது அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி மக்கள் எதெல்லாம் அவனுக்கு போக்கியமா இருக்கோ எதெல்லாம் சுகத்தை கொடுக்கறதோ அதெல்லாம் தன்னுது தன்னுதுன்னு பிடிச்சி வச்சுக்கிறான். இதனால சம்சாரம் பெருகிட்டே போறது. ஞானிகள் எதையும் தன்னுதுன்னு சொல்றது இல்ல, எதுவுமே தான்னு சொல்றது இல்ல. என்ன பாக்குறான்னா வாசுதேவகா சர்வவிதி அப்படிங்கிறதுனால சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்து அப்படின்னு பார்த்துடுறதுனால தன்னையும் கிருஷ்ணஸ்வரூபமா பார்த்துடுறதுனால அவளுக்கு 2வதா ஒரு வஸ்து இல்ல. உள்ளிலும் கிருஷ்ணன் வெளியிலும் கிருஷ்ணன் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த பாவமே. அதனால அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்சே நிர்மமோ நிரகங்காரகாம். எந்த விதமான அகங்காரமும் கிடையாது. அதுபோல சுவாமி விவேகானந்தா அமெரிக்காவில் சிகாகோ மகாநாட்டில் பேசினார், உலக புகழ் பெற்றார். அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் சுவாமிஜி நிகழ்த்தினார். நிகழ்த்தும் பொழுதும் கடைசியில் அமெரிக்காவிலேருந்து உத்தரவு வாங்கணும், ஒரு இடத்துல கூட தன் பேர் என்ன, தன்னுடைய அப்பா அம்மா யாரு, தான் என்ன படிச்சிருக்கோம், தன்னுடைய என்ன விதமான குவாலிஃபிகேஷன், என்னென்ன வேதாந்த ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. இங்கே அங்கே என்னென்ன உபன்யாசம் ஆரம்பிச்சோன்னு உபன்யாசத்தில் லெக்சரில் எல்லா விஷயத்தையும் பேசுகிறார். உபனிஷத்துக்களை பேசுகிறார், பகவத்கீதையை கொட்டேஷன் கொடுக்குறார், ஹிஸ்ட்ரி பேசுகிறார், எல்லா விஷயங்களும் கொட்டுறார். எல்லாம் ப்ராக்டிக்கலாக எழுத்தாப்புல உட்காந்துருக்கிறவனுக்கு எல்லாம் படிச்சுன்னு புரியுறது. ஆங்கிலேயர்கள்லாம் அந்த அமெரிக்கர்கள்லாம் அப்படியே சரணாகதி ஆயிட்டா அவரிடத்துல, சுவாமிஜியின் இடத்துல ஆச்சரியமான ஒரு அலையை ஏற்படுத்தினார். பேசுற விஷயங்கள் எதிராளுடைய ஹிருதயத்துல ஹிருதய ஸ்பர்சமா இருக்கு. என்ன காரணம்னா ஆர்ஜவத்தோட பேசுறார்.
உண்மையா பேசுறார். உங்களுடைய நலன் விரும்பி அப்படிங்கிறத அவருக்கு அவருடைய பேச்சு எதிராளிக்கு புரிய வைக்கிறது. உடனே அவரை கடைசியில கேட்டார்கள், ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, உங்களுடைய பயோடேட்டாவே நீங்க சொல்லலையே, உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்படி படிச்சிருக்கள், நீங்க தொடாத விஷயம் கிடையாது, உலகத்துல பேசாத விஷயம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, உங்களை பத்தி நீங்க லெக்சர் கொடுக்கும். சரி, இட்ஸ் ஆல் ரைட், கொடுத்துட்றேன் அப்படின்னு விட்டார் சுவாமிஜி. அன்னைக்கு சுவாமிஜி லெக்சர், எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, the saint from India is going to talk about himself அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டான். சுவாமி விவேகானந்தா இஸ் கோயிங் டு டாக் அபவுட் himself அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அன்னைக்கு எல்லாரும் பக்கா கூட்டம், பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. சுவாமிஜி வந்தார். சுவாமிஜி வந்து உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் சுவாமிஜி பக்கத்தில் மேடையெல்லாம் போட்டுன்றது கிடையாது, எதுவும் ஒன்றும் வச்சுன்றது கிடையாது. அவர் பாட்டுக்கு சிம்பிளாக வருவார், சிம்பிளாக பேச்ச ஆரம்பிப்பார். அன்னைக்கு மட்டும் அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி ஒன்று வச்சிருந்தார். அதை ஒரு பட்டு துணி போட்டு மூடி வச்சிருந்தார். இன்னைக்கு வந்தோடனே என்ன பண்ணினார் அப்படின்னா, உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாபகாயச்ச தர்மஸ்ச சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. இந்த ஸ்லோகம் சுவாமி விவேகானந்தாவே பண்ணின ஸ்லோகம். தன் குருநாதரை பத்தி அவர் பண்ணின ஸ்லோகம். தாபகாயச்ச தர்மஸ்த, பாரத தேசத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தார். சர்வதர்மஸ்வரூபிணி, அது இந்து தர்மமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ தர்மமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய தர்மமா இருந்தாலும் சரி, அது சத்தியமா சத்தியசந்தனா இருந்து அதனுடைய எல்லையை கண்டார். சர்வ தர்மங்களும் சர்வ மதங்களும் பகவானைத்தான் காட்டுறதுன்னு ப்ரூவ் பண்ணினார். தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய, அவதாரங்களுக்குள்ளே சிறந்ததுன்னா எந்த ஆரிய சமாஜத்துல இருந்தே சுவாமி விவேகானந்தா அவதாரங்கள்லாம் டூப்பு, இந்த உருவ வழிபாடெல்லாம் அம்பக்கு என்று சொன்ன அந்த நரேந்திரனுடைய வாயால அவதார வரிஷ்டாய, ஒரு 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு காளி கோவில் பூசாரி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படின்னு கையெழுத்து கூட போட தெரியாது. யாராவது ஏதாவது சொன்னா தேங்க்யூ அப்படின்னு கூட சொல்ல தெரியாது பெரியவருக்கு. அப்பேற்பட்ட பரமஹம்சர். அவருக்கு உலகத்திலேயே ஞானியான சிஷ்யன். அந்த தெரசீலை இப்படி விளக்கினார். உள்ள வந்து ராமகிருஷ்ணரும் சாரதாமணி அம்மையாரும் உட்கார்ந்து இருக்கிற படம் அது. அதை நமஸ்காரம் பண்ணினார். சொல்லிட்டார், அன்னைக்கு உபன்யாசம் பூரா என் குரு, என்னோட குருநாதர், என்னோட குருநாதர், என்னோட குருநாதர். 2 மணி நேரம் லெக்சரும் தன்னை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது. அவள்லாம் கேட்கிறா, உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட, என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, என்னை பத்தி நான் ஒரு ஆளா, நான் ஒரு ஆள்னு இங்க உட்கார்ந்து கதை சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆளா? என் குருநாதன் தான் பேசுறான். அதனால என்னை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்ற விஷயங்கள் என் குருநாதன் உலகக்ஷேமார்த்தம் சொன்ன விஷயங்களை உங்களிடத்துல நான் வந்து ஒலிபெருக்கிறேன், உங்களிடத்துல நான் பரப்புறேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அதுக்கு தான் அவதாரமே, அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், அதுக்கு தான் எங்க அம்மா என்னை பெற்றிருக்கா அப்படின்னு லெக்சரே என்னன்னு கேட்டா, என் குருநாதன் சொன்ன மெசேஜை உலகத்துக்கு சொல்றதுக்கு வந்த என் குரு யார்? ஸ்ரீ ராமகிருஷ்ணன், நடமாடுற தெய்வம் அப்படின்னு ஒரு லெக்சர். இப்ப நிர்மமோ நிரகன், குரு பக்தினாலே ஒரு சிஷ்யன் நான்கிற எண்ணமே இல்லாம போயிடும். எப்படி இருக்கும்? பேர்பட்ட குருவை நினைச்சா எப்படி இருக்கும்? நான்கிற எண்ணம் எப்படி வரும்? வராதே. பேர்பட்ட குருன்னா அவர் எங்க, நான் எங்க. அதனால சகாரத்து சர்வஜம் சங்கஸ்பரிசேன பாலகம் சயேவ கருணா சிந்து வாசுதேவோ குருர்மமான்னா சிஷ்ய அண்ணா. துருவனுக்கு கண்ணத்தை தட்டினார், ஞானத்தை கொடுத்தார்னா. பிரம்மாவுக்கு தேனே பிரம்ம ஹிருதா, மனசுனால ஞானத்தை கொடுத்தார். ஞான சம்பந்தருக்கு வாயில ஞானப்பால் கொடுத்துட்டார். இப்படி லோகம் பூரா நினைச்ச மாத்திரத்துல ஞானத்தை கொடுக்கக்கூடியவரான சத்குருநாதர் எங்க? நான் இன்னும் கிடையாது. நான் எங்க? நான் ஒரு அல்பன். என்னை பத்தி இந்த மாம்ச பூயிஷ்டமான உடம்ப நான் நினைச்சிட்டு இருக்கிறவன் யாரு? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்க உட்காரும் பொழுது என் குருநாதனுடைய திருவடியை தியானம் பண்ற பாக்கியம் கிடைக்கிறதுன்னு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னை பத்தி ஒரு பயோடேட்டா வெளியில சொன்னா அது வெக்கக்கேடு இல்லையா அப்படின்னு அடியே நினைக்கிற மாதிரி. இதுக்கு யார் காரணம்னா சுவாமி விவேகானந்தா சொல்லி கொடுத்த வழி. என்னை பத்தி என்ன வேண்டி கிடக்க? என்னை பத்தி என்ன ஒரு லெக்சர்? என்னை பத்தி என்ன ஒரு பயோடேட்டா சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுனாலும் நீ உடம்ப பத்தி தானே பேச போற. இதுதான் இருக்க, இதுலதான் இருக்க, எல்லா விதமான வாசனைகளும் இருக்க. இதை பத்தி பேசி என்ன? இது எதை பேசணும்? இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் பகவான் என்ன
குருநாதனை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறதுனால நிர்மமோ நிரகங்கார. குரு சரணத்தை பிடிச்சுன்றதுனாலேயே மமகாரம் அகங்காரத்தை வெட்டி தள்ளி விடுவான் ஒரு சிஷ்யன். சாதாரண மூடன் கூட முன்னுக்கு வந்துடுவான் குரு பக்தினால. குரோஹோ அனுகிரகேணைவ புமான் பூர்ணகா பிரசாந்த. ஏன்னா இந்த நிர்மமோ நிரகங்காரனா இருக்கிறது தான் சாந்தி. அதனால சுவாமி விவேகானந்தா சொன்னார். அதுபோல வீர சிவாஜி ஆச்சரியமான செயல்களை செய்தார். ஏற்பட்ட அவுரங்கசீப்புக்கு கடுக்கா கொடுத்து மகாராஷ்டிரத்துல இந்து சாம்ராஜ்யத்தை சத்ரபதி சிவாஜி மகாராஜ்க்கு ஜெய் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தேசத்துல இந்த இந்து தர்மம் இன்னும் தழைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் வீர சிவாஜி. அந்த வீர சிவாஜியை கிளப்பி விட்டது யார் அப்படின்னா சமர்த்த ராம்தாஸ் அப்படிங்கிற மகாத்மா, துக்காராம் அப்படிங்கிற மகாத்மா. அதனால வீர சிவாஜியின் இடத்துல உங்களை பத்தி சொல்லுங்கள், இப்பேற்பட்ட ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபித்தீர்கள் அப்படின்னா நான் ஸ்தாபிச்சேனா? எல்லாம் என் குருநாதர் சமர்த்த ராம்தாஸ் போட்ட பிச்சை அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர நான் பண்ணினேன்னு சொல்ல மாட்டார். நிர்மமோ நிரகங்காரகா, ஒரு நாளும் நான்கிற எண்ணம் இல்லாதவன் அப்பேற்பட்ட குருநாதன். நிர்மமோ நிரகங்காரகா. அதனால நான் எனது அப்ப அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச. நிர்மமோ நிரகங்காரகா சம துக்க சுகஹா. சுக துக்கங்களை சமமா பாவிப்பார். சுகம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால துள்ளி குதிக்கிறதோ, துக்கம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால துவண்டு விழமாட்டான். ஞானியான பக்தனே அப்படிதான் இருப்பான். என்ன காரணம் அப்படின்னா சுக துக்கங்களை சமமா அப்போ என்ன துக்கம் சுகத்தை சமமா பாவிப்பான் அப்படிங்கிறது அதுவே கஷ்டம். சுகம் வரும்பொழுது தன்னை அறியாம துள்ளிடுவா, துக்கம் வரும்பொழுது ரொம்ப துவண்டுடுவா. யாருமே கஷ்டம் வரும்பொழுது என்ன சொல்லுவா அப்படின்னா கல்லு தடிக்கிடுத்து அப்படின்னு தான் சொல்லுவா, நிலப்படி இடிச்சுடுத்துன்னு தான் சொல்லுவாளே தவிர நான் சரியா பார்க்காம போயிட்டேன்னு யாரும் சொல்றது இல்லை. சூரியன் சுடுறது, வெயில் அடிக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர வெயில்னா வெயில் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல அப்படிங்கிறது அவளுக்கு மனசுல வராது. ஏதாவது ஒண்ணு நம்ம குறை சொல்றதுங்கிற ஒரு பழக்கம். சுகதுக்கங்களை ஏதாவது ஒரு தலையில நம்ம கட்டணுங்கிறது நமக்கு இருக்கும் பொழுது ஞானிகள் ஒரு நாளும் தன்னுடைய ஒரு குறையத்தான் சொல்லுவாளே தவிர அடுத்த வாழ்க்கை குறை சொல்லவே மாட்டா. சம சுக துக்கா, சுக துக்கங்களை சமமா பாவிப்பா. சுக்ரீவன் அப்படி ஓட்டாண்டியா அலைஞ்சின்னு கிடந்தான். அந்த கஷ்டமான கஷ்டம். ஆனால் ராமச்சந்திர பிரபு வாழ வச்சார். வாழ வச்சதுக்கு அப்புறம் ராமருடைய கிருபையை நினைச்சுட்டு கைகட்டி வாய் புத்தி ராமரிடத்துல வந்து நின்னா அசுக்ரீவ மித்ரை என்று ஆச்சாரியா சுக்ரீவனை தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு பண்ணினார். அப்ப அவன் என்ன பண்ணினான், அப்படி கஷ்டப்பட்டோமே அப்படின்றத நினைச்சிருந்து மனசுல ராமர் வாழ வச்சார் அப்படின்னு அந்த வாழ்க்கையும் அந்த நல்ல வாழ்க்கையும் பகவானுடைய கிருபை. கஷ்டப்பட்டு திண்டாடினா அப்ப ராமர் கேட்கிறார், சுக்ரீவா நீ உன்னுடைய குரங்குகளுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சுக்ரீவன் ராமாயணம் படிச்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கு கூகுள் மேப்னு சொல்றாளே, ஆகாசத்திலேருந்து சேட்டலைட்லேருந்து எர்த்த பார்த்தா எப்படி தெரியுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வருஷன் சுக்ரீவன் கொடுக்குறான் ராமாயணத்தை. ஈஸ்ட்ல போனா ஈஸ்டினுடைய எண்டு, இப்படி பூமிக்கு போகும்பொழுது ஈஸ்டுக்கு போனா எங்க வரும், இப்படி போனா வெஸ்ட்ல போனா எங்க வரும், அப்ப உதயகிரி அஸ்தகிரினா என்ன, தெற்குல எங்க போனா எங்க வரும், நார்த்ல எங்க போனா எங்க வரும், கைலாச பர்வதம் எங்க வரும், ஔஷதகிரி எங்க வரும் எல்லாம் சொல்றான். குபேரனுடைய அழகாபுரி எப்படி வரும் எல்லாத்தையும் வர்ணிக்கிறான். அப்ப ராமச்சந்திர பிரபு கேட்கிறார், ஏ சுக்ரீவா ஆச்சரியமா இருக்கடா உன்னுடைய ஒரு பூகோள அறிவு. இப்பேற்பட்ட ஒரு அவன் உண்மையில அந்த பூகோள அறிவு காரணம் என்னன்னா அவன் சூரியனுடைய அம்சம். அவன் கார்த்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் அவன் அருணங்கிற சாரதியோட அவன் சுத்தின்னு இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜாகிரபி அப்படிங்கிறது. அது தேவ ரகசியம். இந்த அவதாரத்துல எப்படி அப்படின்னா அவன் வாலியால அடிக்கப்பட்ட எல்லா இடத்துலயும் ஓடினான் இல்லையா, அப்போ ஓடும் பொழுது அவனுக்கு ஒரு பிரயோஜனம் என்னன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டான். அதனால இப்ப க்ஷேமமா இருக்கான். அடிபட்டான், அப்ப அவன் சொல்றான் அடிபட்டது ராமருடைய கிருபை. ஏன்னா ராம கைங்கரியம் இன்னைக்கு பண்றதுக்கு அன்னைக்கு நான் கத்துட்ட விஷயங்களே எனக்கு உபயோகப்படுறது. இன்னைக்கு ராமன் என்ன க்ஷேமமா வச்சிருக்கான். சம துக்க சுகஹா. குச்சேலர் அவ்வளவு கஷ்டப்பட்டார், சாப்பிட்றதுக்கு இல்ல. அதே சமயம் பகவான் தன்னை போலவே துவாரகாதீசனாவே பண்ணிவிட்டான்.
இப்ப குஜேலர் என்னடா பண்ணினார்னா தன்னுடைய மனைவியோட சேர்ந்து பழையபடி உச்சவர்த்தி எடுத்துட்டு பஜனை பண்ணிட்டு இருந்தார்னு குஜேல சரித்திரம் முடியர். சம துக்கா சுகா, சுகதுக்கங்களை சமமா பாவிக்கிறவன் அப்படிங்கிறத. அதுபோல பீஷ்மர் அம்பு படுக்கையில தான் படுத்துட்டு இருந்தார். அடிச்சுட்டான், பீஷ்மரை அடிச்சுட்டான். பீஷ்மரை அடிக்கிறதுக்கு காரணம் கண்ணன். என்ன காரணம்னா சிகண்டியை வச்சுதான் அடிச்சான் இல்லையா? அப்ப கண்ணன் தான் அடிச்சான். அப்ப அந்த கண்ணன் மேல பீஷ்மருக்கு ஒரு கோபம் இருக்கணுமா இல்லையா? ஒழிச்சு கட்டிவிட்டான் என்ன அப்படின்னு இருக்கணுமா இல்லையா? அந்த சிகண்டியினால அடிக்கப்பட்டு சிகண்டி அடிச்சோன்னு பீஷ்மர் வில்ல கீழே வச்சுட்டார். சிகண்டி 50 சிகண்டியா வந்திருக்கு. ஆனா அர்ஜுனன் தான் அடிச்சு சாச்சான். சிகண்டியனுடைய அம்புகள் எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அர்ஜுனனுடைய அம்புகள் குத்த தேர்தட்டிலிருந்து முள்ளம்பண்ணி மாதிரி விழுந்துட்டார் பெரியவர். பேர்பட்ட மகாத்மா பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். பகவான் அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு வந்து சதுர்புஜ மூர்த்தியாக வந்து நின்று இருக்கார். அவர் தன்னுடைய சுவாசத்தை உள்ளுக்குள்ள அடக்கிக்க போறார். யோகேஸ்வரர் பீஷ்மாச்சாரியார் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப அந்த ஸ்தோத்திரத்துல ஒரு இடத்துல கூட கண்ணனை வெயிலையே, கண்ணனுடைய புகழத்தான பாடுறார். அப்ப நமக்கு நல்லா புரியுறது, அந்த அம்பு படுக்கையிலும் பகவானுடைய கீர்த்தியத்தான் சொன்னார். வாழும் பொழுது பகவானைத்தான் நினைச்சுட்டு இருந்தார். அப்ப என்னன்னா சுகத்திலையும் துக்கத்திலையும் பகவானையே நினைச்சாரே தவிர பகவானை நிந்த பண்ணல. அப்ப ஞானியான பக்தனிடத்துல இருக்கக்கூடிய குணம் என்னன்னா சுக துக்கா சமஹா, சுக துக்கங்களை சமமா பாவிப்பான். சுகம் துக்கம்ங்கிறது அவனுக்கு கிடையாது, பரசே கிடையாது, எல்லாமே கிருஷ்ணனுடைய லீலை என்று எடுத்துப்பான். ஹரிச்சந்திரன் தான் சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாவா இருந்து கடைசியில காசியில சுடலை காத்தான், சுடுகாட்டுல புணத்தை எரிச்சான். அப்ப கூட அவன் ஒரு நாளும் பகவானை நிந்திக்கல. அதனால சத்தியத்துல அவனுக்கு அப்பேற்பட்டதான ஒரு ஆக்கிரகம், அப்பேற்பட்ட சத்தியசந்தனாக ஹரிச்சந்திரன் இருந்தான். காரணம் என்ன அப்படின்னா சுகதுக்கங்களை சமமா பாவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். பக்தாள்லாம் இப்படிதான் இருப்பா. பிரகலாதன் வந்து பேர்பட்ட அழகா வளர்க்கப்பட்ட குழந்தை, ஆனா சொந்த அப்பாவே விஷம் கொடுக்கறான், நெருப்புல தூக்கி போடுறான், மலையிலேருந்து உருட்டுறான், கடல்ல போட்டு முக்கறான், யானையை சூலத்தை வச்சு குத்துறான், யானையை வச்சு எடறான், எவ்வளவு நெருப்புல தூக்கி போடுறான். எவ்வளவு பண்ணினாலும் பிரகலாதன் எதுவுமே கவலைப்படல. அப்பாவை ஒழிகன்னு சொல்லல, கஷ்டம். அப்பா ஒழிகன்னு சொல்லல, பொறுமையா பொறுமையா. இந்த பொறுமை பகவான் சொல்றான் க்ஷமி அப்படிங்க. க்ஷமிங்க, க்ஷமின்னா பொறுத்துக்கணும். என்ன நீ வந்து இப்படி பண்ணிவிட்டியே, என்ன கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு பகவான் இடத்துல ஒரு நாளும் இவர்கள் போய் கத்த மாட்டான். பகவான் இடத்துல போய் கத்த மாட்டான். அதனால பிரகலாதன் என்ன பண்றான், பொறுமையா பொறுமையா பிரகலாதன். அப்போ என்னாச்சு அப்படின்னா அவனுடைய அந்த சமதரிசனத்தினால அவன் எல்லா இடத்திலையும் நாராயண ஸ்வரூபத்தை பார்த்ததுனால அப்ப அந்த நெருப்பையும் நாராயணனை பார்த்தான், அப்ப அந்த சூலத்தையும் நாராயணனா பார்த்தான், அந்த இடர வர யானையும் கஜேந்திரனா பார்த்தான், கடிக்க வர பாம்பையும் ஆதிசேஷனா பார்த்தான், அங்க கடல்ல தூக்கி போட்ட அந்த கடலையும் பார்க்கடலா பார்த்தான், மலையிலேந்து உருட்டினா அந்த மலையை கோவர்தனகிரியா பார்த்தான். இப்படி எல்லாம் பகவத் ஸ்வரூபமா பார்த்துட்டதுனால என்னன்னா ஸ்வதகா நமக்கு எதெல்லாம் இடைஞ்சல் பண்ற இயற்கை கூட பிரகலாதனுடைய விஷயத்துல அவனுக்கு அனுகூலமா போயிடுச்சு. க்ஷமி பொறுத்துந்தான், பொறுத்துண்டே அவனுக்கு பகவானுடைய கிருபையினால எல்லாம் அனுகூலமா போயிடுது. அப்ப சுகதுக்கங்களை அவன் சமமா பாவிச்சான். ஒரு இடத்துல கூட அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு சொல்றோம். பிரகலாதம் ஒரு இடத்துல கூட இரண்யகசிபு ஒழிகன்னு சொல்லல. தேவர்கள்லாம் போய் பகவானை கேட்கறா, எப்ப வந்து நீங்க இரண்யகசிபு வதம் பண்ணுவேள் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப பகவான் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா நிர்வைராய பிரசாந்தாயே ஸ்வசுதாய மகாத்மனே பிரகலாதாய யதா துருஹ்யேத் அனிஷ்யேபி வரோர்ஜிதம். அவனை நான் வதம் பண்ணுவேன். எப்போ அப்படின்னா தன் பிள்ளையான பிரகலாதனை நிர்வைராய யாரிடத்திலையும் கோபம் இல்லாதவன், பிரசாந்தாய எப்பொழுதும் சாந்தியோடு இருக்கக்கூடியவன், ஸ்வசுதாய தன்னுடைய பிள்ளையான, பிரகலாதாய மகாத்மனே மகாத்மாவான். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வாயால மகாத்மான்னு சொன்னது பிரகலாதனை மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா தேவர்கள்லாம் இவனுடைய கொடுமை தாங்க முடியாம இரண்யகசிபு ஒழியுங்கள் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்றா. பிரகலாதன் பிறக்க போறான், பிரகலாதனுக்கு விஷம் கொடுக்க போறான், கடல்ல தூக்கி போட போறான். இவ்வளவு துன்பம் பண்ணியும் பிரகலாதன் எங்க அப்பாவை வந்து நீங்க மன்னிக்கணும், எங்க அப்பாவை நீங்க காப்பாற்றணும், எங்க அப்பாவை ஒழிச்சு கட்டுமோன்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ண போறது இல்ல.
நான் வதம் பண்ணும் பொழுது கூட எங்க அப்பாவுக்கு நல்ல கதி வேணும் அப்படின்னு கேட்க போறான். அப்போ தன்னை கஷ்டப்படுத்தினவனிடத்துல கூட அப்பேற்பட்ட பிரேம பிரகலாதனுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சம துக்கா சுகா க்ஷமி. பிரகலாதனிடத்துல அப்படியே இருக்கு எல்லாம். பிரகலாதனை மட்டும் வச்சுன்னு அத்தனை குணங்களையும் சொல்லலாம். ஏன்னா ஞானினாம் ஞானிகி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி இல்லையா பிரகலாதன். அதனால பிரகலாதனை தூக்கி போட்டார்கள் பொறுமையா. அப்பர் சுவாமிகளை கடல்ல கட்ட அப்பருக்கு வந்து வாகீசர் அவருக்கு வந்து திருவாய்மூர்ங்கிற கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். சைவ வேளாள குலத்துல பிறந்தார். ஜெயின மதத்துல சேர்ந்தார். செல்லக்கூடாத நெறியில போனார். சிவபக்தியை விட்டு ஒழித்தார். சிவபெருமான் அவரை தடுத்தாட்கொள்ளணும் என்று நினைத்து அவருக்கு தீராத சூளை நோய் கொடுத்தார், வயிற்று வலியை கொடுத்தார். சிவபெருமானிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணினார், எனக்கு இவ்வளவு சாப்பாடு சாப்பிட முடிஞ்சா நான் உன்னுடைய மதத்துக்கு வந்து விடுறேன், நான் விபூதி இட்டுக்கிறேன், உன்னை நான் பதிகம் பாடுறேன் அப்படின்னா சிவபெருமான் அவரை காப்பாத்திட்டார். அன்னிலேருந்து அவருக்கு ஒரு குண்டு தைரியம். என்ன காரணம் அப்படின்னு, இவ்வளவு நாள் நான் தெய்வம்னு வணங்கினேன், ஆனா இந்த தெய்வம் நான் கேட்டோன்னு என்னை காப்பாத்திட்டேன். இனிமே நான் எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். யாமார்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் நரகில் இடர்படும் அப்படின்னு கவலையே படலை அவர் அப்பர். அப்புறம் என்ன பண்ணினார் அப்படின்னா, அங்கே அந்த ராஜா பல்லவவர்மன் அப்படிங்கிற மகேந்திரவர்ம பல்லவன்கிறவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, உடனே இவரை கல்லை கட்டி கடல்ல போடுறான். கல்லை கட்டி கடல்ல போட்டா மிதந்து வந்துட்டார். சுண்ணாம்பு காலவால வைக்கிறா. பொறுமையா உட்காந்து நான் கதை சொல்றேன். அவர் பாட்டலீஸ்வரரை தியானம் பண்ணினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இடையடி நீழலே. பாட்டலீஸ்வரர் தியானம் பண்ணினார். ஆனா பொறுமையா இல்லையா? அந்த பொறுமை க்ஷமி கத்தலையே, உன்னை ஒழிச்சு விடுவேன், உன்னை சாபம் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லலையே. முதல்ல தூக்கி அவரை கல்லை கட்டி கடல்ல போட்டும் போது கடல்ல ஏறிட்டா. அப்பவும் அந்த ராஜாவுக்கு புத்தி வரல. என்னடா அது கல்லு தெப்பமாயி முதக்கிறதுன்னு யோஜனை இல்ல. அப்பவே ஒரு மகாத்மான்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அடுத்தது அவனை கொண்டு சுண்ணாம்பு காலவால வைக்கிறான். அப்பயாவது சொல்ல வேண்டாமா, டேய் நான் பக்தன்டா அப்படின்னு சொல்ல மாட்டானோ பொறுமையா. என்ன காரணம்னா, நான் போனேனோன்னா ஜெயின மதத்துல 50 வருஷம் இருந்தேனோன்னா அவ பாடத்தை படிச்சேனோன்னா அதுக்கான தண்டனை ஏத்துக்கிறேன். க்ஷமி க்ஷமி அப்படின்னா என்ன? பொறுமையா ஏற்று. அதனால அப்ப கூட என்ன சொன்னார், நற்றுணையாவது நமசிவாயவே சொற்றுணை வேரியன் ஜோதி வானவன் புற்றுணைத்து இருந்து அடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடநீர் பாய்ச்சினம் நற்றுணையாவது நமசிவாயவே. நமச்சிவாயம் தான் என்ன காக்கும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படின்னு நமச்சிவாயத்தை தான் பிடிச்சிட்டாரே தவிர எதையும் பிடிச்சிக்கல. க்ஷமி அந்த திருட நிச்சயான்னு பின்னாடி சொல்ல போறார். இது திருட நிச்சயத்துக்கு வருது. இது அந்த பொறுமை, அந்த பகவான் இடத்துல இருக்கக்கூடிய திருட விசுவாசம். அதனால ஒரு பக்தன் இடத்துல பகவான் சொல்ற எல்லா குணங்களும் ஒரு ஞானியின் இடத்துல இருக்கும். இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு உள்ள கதைகளை எடுத்து சொல்றோமே தவிர அதனால இன்னொரு பக்தன் இடத்துல மற்ற குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவான் சொன்ன குணங்கள் பொதுவான ஞானிகளிடத்துல உள்ள குணங்கள். ஆனா அவாவாளுடைய சரித்திரத்துல எது பிரசித்தமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து கொடுக்குறோம். அப்போ அந்த பிரகலாதனிடத்துல திருட நிச்சயா, மையர்ப்பிதாத்மா, அதுபோல க்ஷமி என்ற எல்லா குணங்களும் ஒரே குணங்கள் தான். ஒரு பகவான ஞானத்தினால பார்க்கக்கூடியவனுடைய குணங்களா இருக்கிறதுனால, அதுபோல துருவனுக்கு தன்னுடைய அம்மாவான சின்னம்மாவின் இடத்துல கோபம் இல்லை. அவ எனக்கு அனுகிரகம் தான் பண்ணினான்னு நினைக்கிறான். அதனால க்ஷமி பொறுத்துக்கிறான், காட்டுக்கு வரான். அதனால சாதுக்களுக்கு என்ன அப்படின்னு, சாதவகா சாதுபூஷணாக, சாதுக்களுக்கு என்ன எதிரா அழகு அப்படின்னா அவர்களுடைய பொறுமையே க்ஷமி அப்படின்னார். க்ஷமின்னா யாருன்னா சாத்வதாம்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான். இந்த கதை பாகவதத்துல நம்ம 89வது அத்தியாயத்துல பார்த்தோம். தசமஸ்கந்தத்துல யாரு சத்துவகுணமூர்த்தி அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் என்று ஆசைப்பட்டு பிரம்மாவனுடைய பிள்ளையான பிருகு பிரம்மாவை வரும்பொழுது எழுந்து நிக்கல. பிரம்மா கோபப்பட்டார், சாபம் கொடுக்காம மனசுல அடக்கின்றார். சிவனிடத்துல போய் நீங்க ஸ்மசானத்துல ஆடுறவர் அப்படின்னு வம்பிழுத்தார். சிவன் சூலமுத்தியம் என்று சூலத்தை தூக்கி இவரை குத்துறதுக்கு வந்தார். பார்வதியின் இடத்துல நமஸ்காரம் பண்ணி தப்பி வந்தார். சாட்சாத் மகாலட்சுமியினுடைய மடியில படுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை வட்சஸ்தலத்துல உதைச்சார். அப்ப பகவான் இவருடைய பாதத்தை எடுத்து தடவி கொடுத்து, நீங்கள் உதைச்சதுனால மகாலட்சுமி வாசம் செய்யற இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு அது சார்த்தமாச்சு.
அது சபலமாச்சு என்று பிரபு சொன்னார் அப்படிங்கிறதுனால க்ஷமி. பெரியவா நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை கூட, நமக்கு பெரியவா நம்மளை திட்டுறா, ஒரு விஷயங்கள் அப்பா அம்மா நம்மளை கடிச்சுக்கிறா அப்படின்னா கூட அதை நம்ம பொறுமையோட குருநாதருடைய ஒரு சிக்ஷையை கூட நம்ம ஏத்துக்கணும். அப்படிங்கிறது எதனால அப்படின்னா க்ஷமி, அது நமக்கு நல்லதுதான் அப்படிங்கிறதுனால. இப்படி பல கதை. க்ஷமி அப்படின்னா ராமருடைய சரித்திரத்துல ஒரு அழகான கதை உண்டு. ராமாயணத்துல உள்ள கதை இல்ல, ஒரு உபகதை. ராமர் ஒரு சந்தர்ப்பம் காட்டுல இருக்கும் பொழுது தன்னுடைய கோதண்டத்தை இப்படி நட்டு வைக்கிற வழக்கம். அப்ப அந்த கோதண்டத்தினுடைய அடியில ஒரு தேர குஞ்சு மாட்டின்னு இருக்கு. அந்த குஞ்சு உயிர் இழக்கிற நிலையில இருக்கு. ராமர் எதேர்ச்சியா அப்படி கோதண்டத்தை நகர்த்தும் பொழுது பார்த்தா அதுல ரத்தம் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு கீழே ஒரு தேரை. உடனே அந்த தேரையை மடியில எடுத்து வச்சுட்டு, என் அப்பனே தெரியாம பண்ணிட்டேன்பா, மன்னிச்சுக்கோப்பா, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் குத்தி இருக்க மாட்டேன். நான் கோதண்டத்தை உன் மேல வைக்கும் பொழுதே நீ ராமாராமான்னு என்னை கூப்பிட்டுருக்கலாமே, எனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு ராமர் அந்த தவளை கிட்ட கேட்க, உடனே இந்த தவளை ராமச்சந்திர பிரபுவை பார்த்து பதில் சொல்றது, ஏ பிரபு, உலகத்துல யாராவது என்ன கஷ்டப்படுத்தினா நான் ராமாராமான்னு கூப்பிடுவேன். அந்த தெய்வமான ராமனே என் மேல தன்னுடைய கோதண்டத்தை வைக்கும் பொழுது நான் மௌனமா இருந்துட்டேன், க்ஷமி. அதனால நமக்கு வர துக்கங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கர்மாதான் காரணம். பகவான் நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மூலமா நம்மளை சுத்தப்படுத்துறான் அப்படிங்கிற எண்ணத்தோட எவன் மௌனமாக தனக்கு வரக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிறானோ அவன் க்ஷமி. அது பக்தியினுடைய உயர்ந்த நிலையில அப்பேற்பட்ட ஒரு க்ஷமையோட இருந்தார்கள். பத்ராஜல ராமதாசர தானிஷா போட்டு பெல்ட்டால கசையால அடிக்கும் பொழுதும் ஒரு நாளும் ராமரை நிந்த பண்ணல. நான் உனக்கு தானடா கோவில் கட்டினேன் அப்படின்னு ராமர் இடத்துல அவர் காட்டல. மணிவாசகர் அப்பேற்பட்ட குதிரை வாங்க வச்சிருந்த பணத்தை வச்சு திருப்பெருந்துறையில கோவில் கட்டினார். அதனால அரிமர்தன பாண்டியன் அவரை சிறையில போட்டு கசையினால அடித்தான். அப்படிங்கும் பொழுதும் பரமேஸ்வரன் இடத்துல, நீ எனக்காக குதிரை நடத்தினியே, எனக்காக குதிரை கொண்டு வந்தியே, இங்க என்ன ஜெயில மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு மணிவாசகர் ஒரு நாளும் சொல்லல. பொறுமையா நமசிவாயன் சொல்லிட்டு இருக்கார். சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்படிங்கிற கதை தெரியும். அதனால நமக்கு மகான்கள், ஞானிகள், உண்மையான பிரேம பக்தன் பகவான ஒரு நாளும் பகவானிடத்துல குறை கண்டுபிடிக்க மாட்டான். க்ஷமி. இதுக்கு உண்மையான கதை, இதுக்கு சரியான கதை சொல்லணும் அப்படின்னா ஞானிகளுக்கு கோபமே வர, ஞானிகளுக்கு கோபமே வர. அதுதான் ஞானிகளிடத்துல உள்ள ஒரு குணம். ஏகநாத் மகாராஜ் அப்படிங்கிற ஒரு மகாராஜனுடைய சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். அந்த ஏகநாத் மகாராஜ் ஒரு சந்தர்ப்பம் பைட்டன், பிரதிஷ்டானபுரம்னு பேரு, பைட்டன்னு பேரு, அங்க இருக்கா. அப்ப சொல்லும் பொழுது ஒருத்தன், ரெண்டு மிலேச்சர்கள் சூதாட்டம் ஆடுற இடத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வருது. உடனே இன்னொருத்தன் பரவாயில்லடா போடா அப்படின்னு விட்டு கொடுக்குறான். உடனே மூணாவதா ஒருத்தன் சொல்றான், என்னடா பெரிய ஏகநாத் மகாராஜ் மாதிரி நீ என்னமோ விட்டு கொடுக்குற, பொறுமையா இருக்க, உனக்கு கோவமே வராதாடா அப்படிங்கிறான். இல்லடா கோச்சுக்க மாட்டேன்டா அப்படிங்கிறான். உடனே அவன் கேட்கறான், அந்த மிலேச்சன், என்னடா ஏகநாத் மகாராஜ் அவர் கோவமே வராதா? அவர் கோவமே கிடையாதுடா, உலகத்துல யாரிடத்துலயும் எதிர்பார்ப்பு கிடையாதுடா, யாரிடத்துலயும் அவருக்கு ஆசை கிடையாதுரா, அதனால யாரிடத்துலயும் அவர் கோச்சிக்க மாட்டாரா. அப்படியா? அது எப்படா அப்படி ஒருத்தர் கோபம் வராம ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு புரியல. உடனே அவன் பெட்டு கட்டினான். என்ன கட்டினானா, நான் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அந்த ஏகநாத் மகாராஜுக்கு கோபம் வரவழைப்பேன், இல்லைன்னா அவருக்கு சிஷ்யன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு காலமே அவர் கோதாவரிக்கு ஸ்நானத்துக்கு வர வர இவன் மாடியில உப்பரியில நின்றுண்டு வாயில பீடாவை போட்டுட்டு அந்த எச்சலை உமிழறான் மகாத்மாவான ஏகநாதர் மேல. ஏகநாத் மகாராஜ்னா மகாராஷ்டிரத்துல ஞானதேவனுடைய சிஷ்யர். அவர் பானுதாசருடைய பரம்பரையில வந்தவர். சாட்சாத் பகவான் கண்டியா கிருஷ்ணன்கிற பேர்ல 12 வருஷ காலம் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டான். பேர்பட்ட மகாத்மாவனுடைய தலையில எச்சலை துப்புறான். யாருன்னு கூட மேல நிமிர்ந்து பார்க்கல. கார்த்தால ஸ்நானம் பண்ண வந்தார். 10 மணி ஆச்சு. அவருக்கு ஸ்நானம் பண்றதும் இவன் துப்புறதும், அவர் ஸ்நானம் பண்றதும் துப்புறதும் இவனுக்கு வாய் வலிச்சு பயம் அவருடைய சரணங்கள்ல போய் விழுந்து, உங்களுக்கு நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கோ அப்படிங்கும் பொழுது, நீ யாருப்பா அப்படிங்கிறார். அடியேன் தான் உங்க மேல இந்த எச்சல துப்பின பாபத்தை பண்ணினேன் அப்படி. பரவாயில்லப்பா. இப்ப கேட்கிறா, சுவாமி உங்களுக்கு கோபமே வராதா? கோபமே வராதா? அவர் சொல்றாரு, எப்படி எச்ச துப்புறதுங்கிற ஒரு கங்கடம் நீ காத்தாலேருந்து விடாம எச்ச துப்புறையோ, அப்ப நான் கிருஷ்ணனை உபாசனை பண்றவன் கோச்சிக்க மாட்டேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு யாரு மேலேயும் கோபம் கிடையாதுப்பா. அவாவாளுடைய சுபாவத்துல உலகம் இருக்கு, கோச்சுட்டு என்ன பண்ண போறேன்? ரெண்டாவது, நான் உன்னை நீ நாசமா போ அப்படின்னு உன் முகத்தை பார்த்து நான் சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆத்துக்கு போய் நான் கிருஷ்ணன் இடத்துல கிருஷ்ணாய நமஹா, வாசுதேவாய நமஹா, கமலாநாதாய நமஹான்னு அர்ச்சனை பண்றது கிருஷ்ணனை பார்த்தா அதுல ஓம் முகம்னா தெரியும் எனக்கு. ஐயோ உன்னை சபிச்சுட்டோமேன்னு தோணுமே. அப்ப என்னுடைய மனசை நான் அசுத்தப்படுத்தின்றுவேனே. அதனால எனக்கு யாரிடத்திலையும் கோபம் கிடையாது, அதனால நீ தப்பா நினைச்சுக்காதேன்னா அந்த மிலேச்சன் அதுக்கப்புறம் 18 அவருக்கு சிஷ்யனா மாறிட்டான்.
க்ஷமி. இதுதான் க்ஷம மகான்களிடத்துல. ராமாயணத்துல சொல்லும் பொழுது க்ஷமையா பிருத்திவி சமஹா என்று சொல்ற. ராமருக்கு பூமி மாதிரி க்ஷம அப்படி இருக்காராம். துக்காராம் மகாராஜ்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கும் கோபமே வராது. கோபமே வராது, யாரிடத்துலையும் கோபமே வராது. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா தானே கோபம் வரும். ஒரு சந்தர்ப்பம் அவர் ஒரு சோழ கொள்ளைக்கு காவல் காக்கிறதுக்கு போனார். அந்த சோழ கொள்ளைக்காரன் இவருக்கு ஒரு வண்டி நிறையா கரும்பு கொடுத்தான். அந்த கரும்பெல்லாம் பார்த்து மாமி வித்துட்டு வாங்கோன்னா ஜீஜாபாய் விற்கிறதுக்காக போனார். போற வழியில குழந்தைகள்லாம் கிருஷ்ணநாமத்தை சொல்லி நாமாவளி பாட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு கரும்பு கொடுத்துட்டார். திரும்பி ஒரே ஒரு கரும்பை மட்டும் கையில் எடுத்துன்னு ஆத்துக்கு வரார். கடுமையான பாவர்ட்டிய வாழ்க்கை. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, எல்லாம் கஷ்டத்துல இருக்கு. அந்த சமயத்துல யாத்ரீச்சிகமா கிருஷ்ணகரையின் கிருபையினால கிடைச்ச ஒரு வண்டி கரும்பை இவர் சுவாகா பண்ணிட்டார், ஏமாந்து போயிட்டார். துப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படி மாமி கேட்கறா, அதுக்குள்ள வித்துட்டேளா அப்படிங்கும் பொழுது, இல்லடி குழந்தைகள்லாம் வந்து நாமா சொல்லிது கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மாமி கோவம் வருது. நம்மாத்துல குழந்தைகள்லாம் சாப்பிடாம இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? உலகத்துல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கரும்பு கொடுத்தேன்னு சொல்றேன், நம்மாத்து குழந்தைகள் என்ன பண்றது, யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு அந்த மாமி கோவத்துல உடனே ஒரு கரும்பு அவ கையில கொடுக்குறா. அந்த மாமிக்கு மகா கோபம் வந்து, மகாபதிவிரத உத்தமி தன்னுடைய கையில இருந்த கரும்புனால இதை எதுக்கு கொண்டு வந்தேள் அப்படின்னு நினைச்சுட்டு துக்காராம் மகாராஜா முதுகுல கரும்புனால ஓங்கி அடிச்சான். யாரு வந்து ஸ்ரீவீர சிவாஜிக்கும் குருவோ, யாரு கீர்த்தனம் பாடினா சாட்சாத்து பாண்டுரங்கன் எழுத்தாப்புல பிரத்யக்ஷமாகானோ, யாருக்கு பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமோ, யாரு வந்து துக்காராம் சாரிகா சத்குருநாகி இந்த மகாராஷ்டிரத்துல அவ்வளவு ஃபேமஸோ, துக்காராம் காத்தான்னு எவருடைய பாடல்களை உலகம் பூரா பாடுறதோ அந்த துக்காராம் மகாராஜ் மாமி அவரை கரும்பால அடிச்சோன்னு அந்த கரும்பு ரெண்டா முறிஞ்சுடுச்சு. வேற ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணுவான், என்ன மாடி என்ன அடிச்ச என்று அவளை செம்மையா நைய புடைப்பான் இல்லையா. இவர் அங்கேருந்து மெதுவா எழுந்து வந்து, ஜீஜா நீ ஏன் தேவையில்லாம கோபப்படுற, நீனும் பாண்டரங்கனுக்கு குழந்தை, நானும் பாண்டரங்கனுக்கு குழந்தை, பாண்டரங்கன் தான் நம்ம குடும்பத்தை நடத்துறான், நீ ஏதோ நான் தான் குடும்பத்தை நடத்துறேன்னு நினைச்சுன்னு நீ வருத்தப்படுற, இதை பத்தியா இந்த கரும்புல உனக்கு எனக்கு சண்டை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால உன்னுடைய கையையும் என்னுடைய முதுகையும் வச்சு எப்படி அழகா 50-50 முறிச்சிருக்கான் பத்தியா, உனக்கு இந்த பாகம் எனக்கு இந்த பாகம், சந்தோஷமா இரு அப்படின்னு போய் அந்த கரும்பை வச்சுன்னு உட்கார்ந்தோன்னா அந்த மாமி ஓன்னு அழறா. சொல்றா, உங்களுக்கு கோவமே வராதா, நான் உங்களை கரும்பால அடிச்சேனே, நான் ஏன்டி கோச்சுக்கணும், நான் ஏன் கோச்சுக்கணும், நீ சொல்றபடிதானே நான் இருக்கேன், நான் துப்பு இல்லை, எனக்கு உழைக்க தெரியல, எனக்கு சாமர்த்தியம் இல்லை, கடன் நடத்தினா போண்டி ஆயிடுறது, ஏமாந்து போயிடுறேன், நீ தான் குடும்பத்தை மேனேஜ் பண்ற, அதனால உனக்கு கோபம் வருது இயற்கடி அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி குடும்பத்தை நடத்துறாரே தவிர அவளிடத்துல கோபப்படலை. அப்படிங்கிறது மகான்களுக்கு யாரிடத்திலையும் கோபம் கிடையாது. அதுதான் மகான்களுடைய குணம். அப்படியே அவர்களிடத்துல கோபதாபங்கள் காட்டினாலும் அது நம்ம க்ஷேமமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கோபத்தை கோச்சிப்பாளே தவிர யதார்த்தமா மகான்களுக்கு கோபமே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஏகநாதர் துகாராம் மகாராஜ் க்ஷமி. க்ஷமிங்கிறது எவ்வளவு ஒவ்வொரு பக்தாச்சாரியத்திலும் சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு கீதை இருந்தா லைஃப் லாங்கா கீதையை வச்சுட்டு கீதையில பகவான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு வைஷ்ணவனுடைய ஒவ்வொரு சிவபக்தனுடைய சரித்திரத்திலையும் பார்த்துட்டே வந்தோம்னா அப்படியே பளிச்சுன்னு மகா குணங்கள் தெரியும். இப்பேற்பட்ட பக்தன் தான் எனக்கு பிரியமான பக்தன். இப்ப சந்துஷ்டகா சததம் யோகி. சந்துஷ்டகா ஒரு பகவான் இடத்துல பக்தன் இடத்துல ஒரு உயர்ந்த குணம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் ஹாப்பியா, எப்பொழுதும் ஹாப்பியா. பக்கா பாவர்ட்டியில இருந்தார் கபீர்தாஸ். ஆனால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராம் ராம் கஹோ, குழந்தையெல்லாம் அழும். கமால்னு ஒரு பையன், அப்பா பாபா பூபு லகியே அப்படிங்கிற அந்த குழந்தை உடைய கமால் இதராவோ ராம் ராம் கஹோ அப்படின்பா. ராம் ராம் கஹோ நிர்தன கோதன ராம், நமக்கெல்லாம் ராமநாமம் தான்டா அப்படின்பார். அந்த குழந்தையெல்லாம் சொல்லும் ராம் 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 ராம்னு சொல்லும். அதனால சந்துஷ்டா, எது இருந்தாலும் சின்னது இருந்தாலும் அதை வச்சுட்டு சந்தோஷமா இருப்பாளே தவிர குறையே சொல்ல மாட்டான். பக்தன் அப்படின்னு வந்துட்டாலே குறையே சொல்ல மாட்டான். கஷ்டப்படுறேன், இது இல்லை அது இல்லைன்னு எவன் சொல்றானோ, இதோட இது பெட்டரா இருந்திருக்கலாம், இந்த வீடை விட எனக்கு பெட்டரா கிடைச்சிருக்கலாம், இந்த ஆம்படையானோட பெட்டரான ஆம்படையான் கிடைச்சிருக்கலாம், இவளை விட பெட்டரான புண்டாட்டி கிடைச்சிருக்கலாம், இதை விட பெட்டர் குழந்தை கிடைச்சிருக்கலாம், இதை விட பெட்டர் வேலை கிடைச்சிருக்கலாம், இதை விட பெட்டர் கார், அவன் உருப்படவே மாட்டான். லைஃப் சாதாரண, அவன் ஞானியாவே கிடையாது, சாதாரண லைஃபுக்கே அவன் அன்ஃபிட். கம்ப்ளைண்ட் பண்ணினா கிருஷ்ணனுக்கு பிடிக்காது. த பர்சன் ஹூ கம்ப்ளைண்ட் கிருஷ்ணா நெவர் லைக். என்னன்னா உனக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கேன்,
உனக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். வயத்து வலின்னு சொன்னா பக்கத்து டேபிள்ல வயத்துல கேன்சர் கட்டியோட ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். உன்னால சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது, அஜீரண கோளாறுனா ஒருத்தனுக்கு ஈசோஃபேகஸ்ல கேன்சர் வந்திருக்கு. உனக்கு லேசா தலைவலிக்கிறதுனா ஒருத்தனுக்கு மண்டேலேயே ஆபரேஷன் பண்ணியிருக்கா. உலகம் பூரா பாரு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான்னு பாரு. நீ என்னமோ உடம்பு ஒரு நாள் சாப்பிட முடியல, அஜீரணத்துக்கு இவ்வளவு அழுத்துக்கிற. உலகம் பூரா பாடுறா, வீடு இல்லை வாடகை வீட்டுல இருக்கேங்கிற. எவ்வளவு பேர் பிளாட்ஃபார்ம்ல தங்குறான் யோசிச்சு பார். உலகத்தை பார், இந்த பரந்த உலகத்தை பார். கம்ப்ளைண்ட் பண்ணினா கிருஷ்ணனுக்கு பிடிக்காது. எவன் வந்து கிருஷ்ணன் இடத்துல, கிருஷ்ணா நீ நன்னா வச்சிருக்க டெய்லி சொல்லு, நன்னா வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா கிருஷ்ணனுக்கு பிடிக்காது. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதனால சந்துஷ்டா, அந்த ஹாப்பினஸ் எங்கேருந்து வருதுன்னா கிருஷ்ணன் இருக்காங்கிறதுல இருந்து. கிருஷ்ணன் இருக்காங்கிறது. இந்த விதுரர் எப்படி இருந்தார்? விதுரர் அவ்வளவு ஹாப்பியா இல்ல, ஆனா அவாத்துக்கு தானே பகவான் தேடின்னு வந்தான். சந்துஷ்டா சததம், எப்பொழுதும் ஹாப்பினஸ். குச்சேலர் எப்படி இருந்தார்? ஹாப்பியா. அவாத்து மாமி கம்ப்ளைண்ட் பண்ணினாரா? இல்லையே, ஹாப்பியா இருந்தார். தியாகராஜ சுவாமிகள் அப்பேற்பட்ட தனத்தை தள்ளிவிட்டு எனக்கு வந்து ராமா நிதிசால சுகமா, நின் சந்நிதி சேவா சுகமா அப்படின்னு இருந்துட்டார். பதவி நின் சத்பக்தி அப்படின்னு இருந்துட்டார். சந்துஷ்டா சததம், எப்பொழுதும். என்ன காரணம்? அவளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவளிடத்துல நிறைய பணம் இருக்கு, பேர் இருக்கு அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் பகவானையே சொத்தாக நம்பினார்கள். அதனால அவர்களுக்கு அகிஞ்சனர்கள் என்று பெயர். பகவானை தவிர வேறுதையும் அவர்கள் சொத்தா நினைக்கிறது இல்லை. உண்மையான சந்தானம் பகவான் தான். உண்மையான சம்பத் யாருன்னா சம்பத் குமாரன், மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை அப்படின்னு இருக்கான் இல்லையா, ராமானுஜருடைய செல்ல பிள்ளை சம்பத் குமாரன், அவன் தான் உண்மையான சம்பத். அதனால எப்பொழுதும் உற்சாகம். அதனாலதான் சுவாமிக்கே பக்த கோலாகலம்னு பேர். கர்க சம்ஹீதையில சொல்றார், கிருஷ்ணனுக்கே உற்சாகம். கிருஷ்ணாவதாரம் பூரா உற்சாகம். 125 வருஷத்துல ஒரு நாள் அடுத்தது என்ன பண்ண போறோம்னு கிருஷ்ணன் மோவாகட்டையில கைய வச்சுன்னு உட்கார்ந்தானே கிடையாது. ஒரு காரியத்தை சாதிக்க வந்தா ஜில் 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 100 காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்கிறார் கர்காச்சாரி. அப்பேற்பட்ட உற்சாகம், பக்த கோலாகம், குதூகலம். அப்பேற்பட்ட கண்ணனை நம்ம உபாசனை பண்ணிட்டு கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டு நம்ம உற்சாகம் இல்லாம இருக்கவே கூடாது. உத்தரேது ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேத்துங்கிறான். உன்னுடைய எண்ணங்கள்னால உன்னுடைய எண்ணத்தை நன்னா பண்ணிக்கோ, மேல கொண்டு போ, மனசை கீழே விட்டுடாத. மனசு கீழே விழுந்துடுச்சுன்னா தடிக்கு விழுந்த குதிரை மாதிரி எழுந்திருக்க முடியாது. அதனால விடாத, புடிங்கிறான். உற்சாகத்தினாலையும் உன்னுடைய ஆத்ம பலத்தினால உன்னுடைய மனசை விடாதேங்கிறான் கிருஷ்ணன். சந்துஷ்டா சததம் யோகி. இந்த யோகி எப்படி இருப்பான்னா, பகவானையே யோகினா என்னன்னா, யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா என்று கீதையில பகவான் சொல்றான் 6வது அத்தியாயத்துல. கிருஷ்ணனால நிறைக்கப்பட்ட மனசை உடையவனே உண்மையான யோகி. அதனால அவனுக்கு வந்து எவ்வளவு உற்சாகம். துக்காராம் கதையிலேயே அவருக்கு பல தடவை பல சரக்கு கடை வைக்கிறார். ஒவ்வொரு தடவையும் போண்டியா போய்டுறார். இப்ப அவர் அன்பிட்டுன்னு அவருக்கு நல்லா தெரியறது. இருந்தாலும் அவர் ஒரு நாளும் வருத்தப்படலை. அடுத்தது ஏதோ முயற்சி பண்றார். குடும்பத்தையும் விட்டுட்டு போல, தான் அன்பிட்டா இருக்கோமே அப்படின்றதுனால விட்டுட்டு போல. அவருக்கு குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பை பகவான் கொடுத்திருக்கான்னு தெரியறது. ஆனா 1000 சன்னியாசிக்கு சமமான வைராக்கியத்தோட துக்காராம் இருக்கார். ஆனா பாண்டரங்கன் அவரை குடும்பத்துல வச்சு 2 பொண்டாட்டியை அவர் கல்யாணம் பண்ணி வச்சு பாக்குறான் இல்லையா. இவருக்கு தானே சொல்றான் கிருஷ்ணன் இல்லையா, ஞேயஸ்த நித்திய சன்னியாசி யோ ந துவேஷ்டி ந காங்க்ஷ. எவனுக்கு ஹிருதயத்துல விருப்பு வெறுப்பு இல்லையோ அவன் தான் சன்னியாசி. குடும்பத்துல இருந்ததுனால அவன் குடும்பஸ்தன்னு சொல்ல முடியாது. குடும்பத்துல இருக்கிறதுனால சன்னியாசி. அவன் குருநாத்தாளம். அதாவது எங்க பரமகுருவெல்லாம் போய் நேர பார்த்தாதான் சன்னியாசம்னா என்னன்னே தெரியும். ஏற்பட்ட லோக காரியங்களை எல்லா லோக விவகாரங்களையும் பார்த்துட்டே, ஆனா ஹிருதயத்துல தான் மட்டும் தனின்னு இருக்கிற அழக பார்த்தா சந்நியாசம்ங்கிறது ட்ரெஸ்ல இல்லை. சந்நியாசங்கிறது ட்ரெஸ்ல இல்லப்பா. சந்நியாசம் இஸ் a way of living, attitude. It is an attitude. அதான் பகவான் அவர் சொல்றார் சந்துஷ்டா சததம் யோகி. இப்ப சன்னியாசியா இருந்தா என்ன, குடும்பஸ்தனா இருந்தா என்ன, எல்லாருக்கும் உற்சாகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தும் சீதையே கிடைக்காம போய் பிராணத்தியாகம் பண்ணினலாங்கும் பொழுதும் தன்னுடைய உற்சாகத்தினால மனசை தேத்திண்டார் அப்படின்னு ஸ்ரீ ராமாயணம் சுந்தரகாண்டம். உற்சாகத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. அவர் அதனால சொல்றார் அனிர்வேதோகி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்ததேங்கிறார். அனிர்வேதம்ங்கிறார். அனிர்வேதம் பரம் சுகம். அனிர்வேதம்னா என்னன்னா மனசுல ஒரு அலுப்பு வரவே கூடாது. லைஃப்
அலுப்பு அந்த பக்தனுக்கு அந்த அலுப்பு வர போறப்பா போறப்பா, என்ன பாகவதம் படிச்சு என்ன கீதை அப்படி வரவே படிக்கணும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய சொல்லணும் இன்னும் நிறைய சொல்லணும், இன்னும் நிறைய பாராயணம் பண்ணணும், இன்னும் நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு மேல 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 அந்த உற்சாகம் வரவன் தான் பக்தன். சத் விஷயத்துல அந்த உற்சாகம் வரணுங்கிறதுனால பகவான் சொல்றான் சந்துஷ்டா சததம். கோரா கும்பார் இருந்தார். கோரா கும்பாருக்கு அவர் மண்ணு துவைக்கிறவர். அவருடைய புள்ள ஹரின்னு குட்டி பையன். அவாத்து மாமி கோரா கும்பாருடைய ஒய்ஃபுக்கு இவர் பாண்டரங்கன் இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு லோகாதீதமான பக்தியில அவளுக்கு அவ்வளவு புரியல அந்த பொம்மநாட்டிக்கு. பாவம். இருந்தாலும் அவளை போய் இவர் டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு குழந்தை இவருடைய சரித்திரத்துல அந்த குழந்தைய இவரை பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போனா, இவரோ லோகத்தை மீறின நிலையில அந்த மண்ணை துவைச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த மண்ணுக்குள்ள வந்துடுத்தோ, இவர் தன்னை மறந்து அந்த குழந்தைய மிதிச்சு அந்த குழந்தைய சமாப்தி பண்ணிட்டார். தான் பெத்த குழந்தைய சகதியில போட்டு மிதிச்சுட்டார் கோரா கும்பார். இங்கேருந்து அவன் மனைவி வந்தவள் இதை அடிச்சுட்டு அழுதே. அவ உடனே சொல்றா, இந்த பாண்டுரங்கனாலதான் நீங்க குட்டிச்சவரானேள் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டுரங்கனை போய் ஏதோ ஆபத்து பண்ணலாம் அப்படின்னு போகும் பொழுதே, பாண்டுரங்கன் மேல சத்தியமா சொல்றேன், அவனை தொட்டேன்னா நான் உன்னை அடிச்சுடுவேன் அப்படின்னு அவளை அடிக்க போக, என்ன பாண்டுரங்கன் மேல சத்தியமா நானும் சொல்றேன், என் மேல இனிமே உங்க கை பட்டுதுன்னா நீங்க என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். எப்ப பத்தினி தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலோ அதுக்கு அப்புறமா அவர் அவளை தொடவே பூர்ண பிரம்மச்சரியத்துல இருந்துடுறார். அவள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சந்ததி வளரணும் அப்படின்னு சொல்லி 2வது தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த தங்கை இவருடைய மாமனார் இவரிடத்துல பர்சனலா, மாப்பிள்ள என் பெரிய பொண்ணை எப்படி நீங்க நடத்துறீங்களோ அதே மாதிரியே என் சின்ன பொண்ணையும் நடத்தணும் அப்படின்னு கேட்கிறார். பண்றேன்னு சத்தியம் கொடுக்கிறார். பெரிய பொண்ணையும் தொடறதில்லை, சின்ன பொண்ணையும் தொடறதில்லை. 2 கல்யாணம் பண்ணிட்டார். பிரம்மச்சாரியா இருக்கார். இந்த 2 பொம்மநாட்டிகளும் சேர்ந்து இவரிடத்துல எப்படியாவது ஒரு குழந்தைய வாங்கிக்கணும் அப்படின்னு இவரை அதிக்கிரமிக்க முயற்சி பண்ண, மேல கைப்பட்டோன்னு தான் சத்தியத்தை மீறிட்டோமே அப்படின்னு தன்னுடைய கையை கொண்டு அந்த நெருப்புல வச்சுருந்தார். ஏற்பட்ட மகாத்மா இவ்வளவு கஷ்டம். ஆனால் கை 2ம் இல்ல, மண்ணு துவைக்க முடியாது, மண் பாண்டம் செய்ய முடியாது. கல்யாணம் ஆகி 2 மனைவிகள் இருக்கா, குழந்தையோ போயிட்டான். ஒரு நாளாவது இந்த கஷ்டத்துல, இந்த கஷ்டம்லாம் எனக்கு பாண்டுரங்கனாலதானே வந்தது, நான் பாண்டுரங்கனை உண்மையா பக்தி பண்ணிட்டேன்னா பாண்டுரங்கன் என்னை இப்படி அலக்கழிப்பானா அப்படின்னு அவர் சொல்லல. அவர் பாட்டுக்கு நிம்மதியா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அவாத்துக்கு பாண்டுரங்கன் சொந்த தம்பி போல அந்த குயவனார் தொழிலை செய்து இவாளை பன்றிபுரத்துக்கு அழைச்சின்னு போய் நாமதேவர் மகாத்வாரத்துல போய் பன்றிபுரம் கோவில்ல பார்க்க அங்க பாண்டுரங்கன் இல்லை அப்படின்னு பஜனை பண்ணிட்டே கோரா கும்பார் வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சு கோரா கும்பாரை அழைச்சின்னு வந்தார் அப்படின்னு சரித்திரம். அந்த பாண்டுரங்கன் அவருடைய பிள்ளையும் திருப்பி கொடுத்து நாமதேவர் இடத்துல போய் பஜனைக்கு வாங்கறதுக்காக இவர் இப்படி கையை நீட்ட, கையும் வந்துடுத்து. ஜால்ரா வாங்கும் பொழுது கையும் வந்துடுத்துன்னு கோரா கும்பார் சரித்திரம். சுருக்கமா சொன்னேன். என்ன காரணம்? இவ்வளவு கஷ்டம் உலக ரீதியா. ஆனால் ஒரு நாளும் பாண்டுரங்கனை நிந்த பண்ணவே இல்லை. சந்துஷ்டா, நிம்மதியா இருக்கு. பகவான் எப்படி இருக்கிறானோ அப்படி இருக்க, there is no complaint அப்படின்னு இருந்தார் இல்லையா? அதனால கோரா கும்பாருடைய சரித்திரம். அதனால சந்துஷ்டகா சததம் யோகி யதாத்மா. யதாத்மாங்கிறான் பகவான். யதாத்மானா என்னன்னா, பகவானையே பிடிச்சி ஹிருதயத்துல கட்டி போட்டுடுவான். பகவானையே யதாத்மானா தன்னுடைய மனசு புத்தி எல்லாத்தையும் அடக்கினவர்கள், இந்திரியங்கள்லாம் அடக்கினவர்கள். அது மட்டும் கிடையாது, அடக்கி அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அதை பகவானுக்கு வாசபோக்கியமா பண்ணி கிருஷ்ணன் அங்க வந்துட்டான்னா கிருஷ்ணனை அங்கேயே கட்டி போட்டுடுவான். தப்ப முடியாது கிருஷ்ணனால தப்ப முடியாது இல்லையா? கிருஷ்ணனால தப்ப முடியாது. அகம் பக்த பராதீனகாங்கிறான் அம்பரீஷன் விஷயத்துல. அம்பரீஷனுக்காக பகவான் பரிஞ்சுன்னு வரானே யதாத்மா. அதுபோல ஏகநாத் மகராஜனுடைய சரித்திரம் சொன்னேன். ஏகநாத் மகராஜ் தன்னுடைய குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணினார். ஏகநாத் மகராஜனுடைய சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். அவருடைய குருநாதர் ஜனார்தன சுவாமி என்று பெயர். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ஏகநாதர் அவரிடத்துல கொண்டு விட்டுட்டா. எல்லா கைங்கரியங்களும் குருவுக்கு பண்றார். கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குருவுக்கு உழைக்கிறார். குருவுக்கு கிரந்தங்கள்லாம் எடுத்து வைக்கிறார், சந்திர குங்குமங்கள்லாம் எடுத்து வைக்கிறார், பூஜைக்கு ரெடி பண்றார், கஞ்சி போடுறார், பிரசாதம் கொண்டு வரார், அடுக்கலையை கவனிச்சுக்கிறார், மடத்தை நிர்வாகம் பண்றார், பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறார்.
குரு பூஜை பண்ணும்போது விசிறார், உபன்யாசம் பண்ணும்போது விசிறார். ஒரு நாளும் பாடத்துக்கு வந்ததில்லை. ஜனார்தன சுவாமியின் இடத்துல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பிராமண பையன்கள் வந்து சதுர்வேதங்களும் கத்துட்டு போறா. ஏற்பட்ட பிரசித்தமான குரு, அவருடைய உபாசன மூர்த்தி தத்தாத்ரேயர் அப்படிங்கிற சாட்சாத் விஷ்ணு. ஒரு நாள் ராத்திரி ஏகாவை காணும் அப்படிங்கிறதுனால தேடிண்டு வரும்பொழுது ஒரு காடா விளக்க வச்சுட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்கார் ஏகநாத். அந்த குருநாதர் பின்னாடி இருந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் ராத்திரி 1 மணிக்கு கண்டு கொண்டேன் ஜெய் குருநாத் அப்படின்னு சப்தம் கொடுத்துன்னு குதிக்கிறார். உடனே அவரை கிட்டக்க கூப்பிட்டு, ஏகா என்னத்தை கண்டுபிடிச்ச? ஏதாவது நீ பிரம்மசூத்திரம் வாசியா, பகவத்கீதை வாசியா, ஏதாவது புரியாத விஷயம் அவனுக்கு புரிஞ்சு கொடுத்தா, என்ன இப்படி ராத்திரி 1 மணி வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் உடனே சொல்றாரு, இல்ல குருநாதா, இன்னைக்கு வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு எப்பொழுதும் படுத்துக்கிறது வழக்கம். குரு மாதாவின் இடத்துல கணக்கு இன்னும் ஒப்பிக்கல. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு தம்புட்டி காசு, இன்னைக்கெல்லாம் இருந்தா 2 பைசா 3 பைசா, ஒரு தம்புட்டி காசு எனக்கு வந்து நீ குறையிறது கணக்குல, அதனால அதை கணக்கு பார்த்து டேலி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்ன கண்ணீர்ட்டார். 12 வருஷ காலமா என்கிட்ட உழைக்கிற பையன், நான் எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லித்தரேன். இந்த குழந்தை எனக்கு உழைக்கிறான், இந்த குழந்தை ஒரு தம்புடி காசுக்கு ராத்திரி 2 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு அவனை தலையில அவனை தடவி கொடுத்து, குருவனுடைய கிருப்பை, அந்த குருவனுடைய கிருப்பை தான் நம்மளை வந்து நல்லா கொண்டு வரும். அவனை அழைச்சின்னு வந்து தன் திருவடியில படுக்க வச்சு அவனை தடவி தூங்க பண்றார். மறுநாள் காத்தால தன்னுடைய உபாசன மூர்த்திட்ட போய் கேட்கிறார், என் குழந்தை ஏகநாத், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு என்ன தவிர யாரும் கிடையாது, அதனால நீ வந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பகவான் உடனே வரமாட்டான். ஆனா நம்மளுடைய குருநாதர் நமக்காக பிரார்த்தனை பண்ணினா பகவான் உடனே இறங்குவான். அதுதான் குருநாதருடைய மகிமை. அன்னைக்கு கார்த்த காலமே எழுந்து ஏகநாத் மகாராஜ் ஸ்நானத்துக்கு போறார் கோதாவரிக்கு. எழுத்தாப்புல ஸ்நானத்தை முடிச்சு வரும்பொழுது எழுத்தாப்புல பார்த்தா 4 வேதங்களை 4 நாய்களாக வச்சுட்டு அவதூதராக சாட்சாது தத்தாத்ரேயர் பிரசன்னமானார். எழுத்தாப்புல தரிசனம் கொடுத்து ஏகநாதரை பார்த்து, ஏகநாதா, உன்னுடைய குரு பக்தியினால பிரசன்னமானோம், உங்க குருநாதருடைய ஆக்ஞையை உணர்ந்து உமக்கு நாம் தரிசனம் தரோம். பகவானையே பிரத்யட்சமா பார்க்கிறார். எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிச்சிடும், ஜுரம் வந்துடும், கண்ணெல்லாம் மேலே கொண்டு குத்திடும், மூர்ச்சையாயிடுவா, எழுந்திருக்க மாட்டா, பிராணனே போயிடும். அப்பேற்பட்ட பகவானுடைய பகவத் தரிசனம் ஆயிடுத்துன்னா உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடியும் அதிர்ந்து போயிடும். அப்பேற்பட்ட பகவான் எழுத்தாப்புல நகமும் சதையுமா வந்து நிக்கிறத பார்த்தோன்னே தன்னுடைய ஹிருதயத்துல தன்னுடைய ஆனந்தத்தை அடக்கிண்டு அவரை பிரார்த்தனை பண்ணி அவரை அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் என்று அவரை கொண்டாடினார். அப்ப பட்டுன்னு மனசுல நினைச்சுட்டார், நம்ம வந்து பகவானை கொண்டாடி நம்ம நிலைய மறந்துட்டோம்னா நம்ம குருநாதருக்கு யாரு கைங்கரியம் பண்ணுவா அப்படின்னு தோணினோன்ன பட்டுன்னு இழுத்து பிடிச்சுட்டார் மனசை. யதாத்மா இழுத்து பிடிச்சுட்டார். இழுத்து பிடிச்சுட்டு பகவானை பிரதட்சணம் பண்ணினார். ராதே கிருஷ்ணா, நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்தேள், ரொம்ப சந்தோஷம். தத்தாத்திரேயர் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். க்ஷமமா இருந்து போயிட்டார். என்ன கேட்டுட்டார்னா, என் குருநாதனுடைய திருவடிகளை எனக்கு வந்து ஜென்ம ஜென்மமா எனக்கு பக்தி இருக்கணும், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். எனக்கு என்னுடைய குருநாதனுடைய திருவடி மறக்க கூடாது, அதுதான் என்னுடைய, நீ என்ன ஜென்மாவனா எனக்கு கொடு பிரார்த்தனை பண்ணிட்டார். தத்தாத்திரேயர் போயிட்டார். தத்தாத்திரேயர் போனோன்னு இவர் ஆத்துக்கு வந்தார். ஏகநாத் மகாராஜ் இவரை அப்சர்வ் பண்ணார். ஒரு சேஞ்சும் கிடையாது. போனார், துணிலாம் உணர்த்தினார், அடுக்கோலையில போனார், கஞ்சி போட்டார், பெருக்கினார், தொடச்சார், பூஜைக்கு எடுத்து வச்சார். விஷாம இவருக்கு சம்சயம், உண்மையிலேயே பகவான் காட்சி கொடுத்தானா இல்லை இவன் மிஸ் பண்ணிட்டானா, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஏகநாத் மகாராஜை கூப்பிட்டு கேட்டா, ஏகா உனக்கு ஏதாவது அற்புதமான காட்சிகள் தெரிஞ்சுதா, ஏதாவது திவ்யமான காட்சிகள் தெரிஞ்சுதாப்பா, உனக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டுதா அப்படின்னு சொன்னோடனே தத்தாத்திரேயர் சொல்லிட்டு போயிட்டார், உங்க சிஷ்யனுக்கு நான் தரிசனம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் சொல்லணும் இல்லையா, குருநாதா நான் பார்த்தேன், என்ன அதுதானே முறை, சொல்லாம பேசாம இருக்கார். உலக்கைய முழுங்கினா மாதிரிம்பா எங்க ஊர்ல, பேசாம இருக்க, கணத்துல கல்லு போட்டா மாதிரிம்பா, இப்படியே இருக்கா. கிட்டக்க கூப்பிட்டு கேட்டா சொன்னார், ஆமா பார்த்தேனே, என்ன பார்த்தேன், நீங்க பூஜை பண்றல தத்தாத்திரேயர், அவர் தரிசனம் கொடுத்தாரு. என்னப்பா இது, யாரோ கோடியாத்து கோபால மாமாவை நேர பார்த்தேன் வழியில மார்க்கெட்டு போயிட்டு வரும்போதுங்கிற மாதிரி சொல்றியப்பா. பகவான்பா, பகவான் தத்தாத்திரேயர். உடனே ஏகநாதர் சொல்றார், குருநாதா நான் உங்களிடத்துல கேட்டேனா, எனக்கு அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாமே நீங்க தான்.
குருமாதா குரு பிதா குருமாதா குரு பிதா குருவமுச்சி குலதேவதா. எனக்கு சர்வமும் நீங்க தான், உங்களை தவிர அந்நிய தெய்வம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்க என்னிடத்துல எதுக்கு தத்தாத்திரேயரை வர சொன்னேன்? அதனால நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினேன், சேவிச்சேன், என் குருநாதர் திருவடியில் எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்டேன், வந்துட்டேன், கட்டிவிட்டேன். இப்படி ஒரு குரு பக்தியாடா உனக்கு? இப்படி ஒரு குரு பக்தியா? தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணு, உனக்கு சர்வ சாஸ்திரங்களும் ஸ்புரிக்கட்டும். குருவனுடைய அனுகிரகம், குருவனுடைய உனக்கு சர்வ சாஸ்திரங்களும் ஸ்புரிக்கட்டும்னார். பின்னாடி மகாராஷ்டிரத்திலே பெரிய ஞானியா போயிட்டார் ஏகநாதர், பெரிய ஞானியா போயிட்டார் ஏகநாதர். காரணம் என்னன்னா குருநாதனுடைய கிருபை. அவர் 12 வருஷ காலம் ஜனார்தன சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணினார் இல்லையா? இவ்வாத்துக்கு சாட்சாத் துவாரகாதீசனான கிருஷ்ணன், கண்டியா கிருஷ்ணன்கிற பேர்ல 12 வருஷ காலம் இவரிடத்துல கிருஷ்ண சர்மா அப்படிங்கிற பேர்ல வேதம் வேதாந்தங்கள்லாம் படிச்சு இவர் குருநாதருக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணினானோ எல்லாம் கிருஷ்ணன் பண்றான். துவாரகைக்கு ஒரு பக்தன் போனா அங்க கிருஷ்ணனே இல்ல, அவன் அழறான், கிருஷ்ணா நீங்க இல்லையே, எனக்கு பார்க்கலையே, உன் சாநித்தியமே இல்லேன்னு. கிருஷ்ணன் சொப்பனத்தை சொல்றான், நான் பிரதிஷ்டானபுரத்துல இருக்கேன், அங்க பார் அப்படின்னா ஓடி வரான். ஓடி வந்தா அந்த கண்டியா கிருஷ்ணன்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவன் வந்தோன்னு தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சுட்டான் அப்படின்னு தான் ஏகநாத் மகாராஜுக்கே தெரியுது. ஏகநாத் மகாராஜும் அவாத்து மாமியும் அழறா, 12 வருஷம் நீனா எங்காத்துல இருந்தடா குழந்தை அப்படின்னு அழறா. யதாத்மா அந்த ஒரு தன்னுடைய அத்தனையும் அடக்கினதுனால பகவானையே பிடிச்சி ஹிருதயத்துல கட்டிவிட்டார். பகவானால துவாரகையில இருக்க முடியல, பகவான் இவரை தேடி இவருடைய ஹிருதயத்துல வந்துட்டான். அதனால யதாத்மா திருட நிச்சயா, திருட நிச்சயா. எதுலையும் அவளுக்கு, இந்த பக்தாளுக்கு எந்த விதத்திலையும் பகவத் பக்தியில அவர்கள் மாறவே மாட்டான். பகவானைத்தான் டாப் மத் பரஹான்னு கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா? அதனால திருட நிச்சயா. அதனால பகவான் சொல்றான் அம்பரீஷ சரித்திரத்துல துர்வாசரை பார்த்து சொல்றான், அகம் பக்தபராதீனஹா அஸ்வதந்திர இவ த்விஜே. நான் எனக்கு எல்லாரும் உலகத்துல எல்லாரும் நாராயணனான என்ன சுதந்திரன்னு நினைச்சுட்டு இருக்கா, ஆனால் நான் என் பக்தர்கள் எப்படி சொல்றாளோ அப்படிதான் நடப்பேன். என் பக்தாள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, என் பக்தா என்ன எப்படி இருக்கா, என் பக்தாள் இடத்துல எனக்கு என்ன பிரியம் அப்படின்னா, என்னுடைய பக்தர்கள் திருடமான பக்தி பண்றான். அவர்கள் எதுக்காகவும் என்ன தியாகம் பண்ண மாட்டான், எனக்காக எதையும் தியாகம் பண்ணி விடுவார்கள். அதனால ஏ தாராகார புத்திராப்தான் பிராணான் வித்தமிமம் பரம். அதனால ஹித்வா மாம் சரணம் யாத்தாஹா கதம் தாம் தியக்துமுத்ஸகே. பகவானுடைய வாக்கு. எனக்காக அவர்கள் ஏ தார மனைவியை தியாகம் பண்ணுகிறார்கள், ஆகார வீட்டை தியாகம் பண்ணுகிறார்கள், ஏ தாரா ஆகார புத்திரனை தியாகம் பண்ணுகிறார்கள், ஆப்தானே தன்னுடைய பந்துக்களை தியாகம் பண்ணுகிறார்கள், பிராணான் பிராணனையே தியாகம் பண்ணுகிறார்கள், வித்தம் பணத்தை தியாகம் பண்ணுகிறார்கள், இமம் இந்த லோகத்தை இகலோகத்தை தியாகம் பண்ணுகிறார்கள், பரம் பரலோகத்தையும் தியாகம் பண்ணுகிறார்கள். ஹித்வா மாம் சரணம் யாத்தாஹா எல்லாத்தையும் விட்டு என்னையே சரணாகதி பண்ணிருக்கிறார். திருட நிச்சயா மையர்பிதாத்மா என்னிடத்துல மனசை கொடுத்தவர்கள். மையர்பித மனோபுத்தி திருட நிச்சயா என்னிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க, எதுவுமே கிடையாது. தார தன்னுடைய பத்னியை தியாகம் பண்ணினான். பத்னியை தியாகம் பண்ண முடியுமா? கபீர்தாஸ் ஆத்துக்கு பாகவதா வந்திருக்கார், நாமதேவர் வந்திருக்கார், துக்காராம் வந்திருக்கார் அப்படின்னு என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒரு பலசரக்கு கடை செட்டியார்கிட்ட கொண்டு போய் பத்னியை வச்சுட்டு சப்ஜி குடியாலும் வாழ்ந்துட்டார். ராமர் போய் அழைச்சுன்னு வர்றார் அவாத்து மாமிய. என்ன பண்ணுவேள்? தன்னுடைய தாரத்தையே அடக்க வச்சுட்டார். தார இளைய பெருமாள் என்ன பண்ணினார்னா, பத்னியை விட்டுட்டு ராமரோட போயிட்டார், ஊர்மிளையை விட்டுட்டு போயிட்டார். எனக்கு வேண்டாம், நீ பாட்டுக்கு இங்க இரு, நான் வரேன், அண்ணாவோட போயிட்டு வரேன்றார். தியாகம் பண்ணிவிட்டார். தார ஆகார வீட தியாகம் பண்ணினார். புரந்தரதாசர் நவகோட்டி நாராயணன் பேர். அவர் 9 கலசம் வச்சு 9 கோடி சொத்து அவருக்கு, 9 கோடி தங்கம் வச்சிருந்தார் அவர். அவருடைய வீட்டுல ஒவ்வொரு கோடிக்கு ஒவ்வொரு கலசம் அவருடைய வீட்டுல. வரகுரு உபதேச நிறைவாகிதேன்னா, வியாசராஜர்னு அவருடைய குரு. பல நாளா இந்த புரந்தரதாசர் வருவார்னு நினைச்சிருந்தார், வரலை. சென்னப்ப நாயக்கர்னு பேர் அவர்.
கடைசியில என்ன ஆனார்? புரந்தரதாசருக்கு பேர் தான். அதனால கடைசியில பகவானே வந்து அவரிடத்துல லீலை பண்ணினா, அதனால வீட்டை விட்டுட்டு கிளம்பிட்டார். அத்தனை சொத்தையும் உதறிட்டு கிளம்பிட்டார். அதனால வீட்டெல்லாம் விட்டார், எல்லாத்தையும் விட்டார். அதுபோல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கூரத்தாழ்வான் அப்படிங்கிற மகாத்மா இவருடைய சொத்தினுடைய பெருமையை மகாலட்சுமி தாயார் புகழ்ந்து பேசினா அப்படிங்கிறதுனால என்ன ராமானுஜருடைய சிஷ்யர்னு தாயார் சொல்லலையா, என்னுடைய ஐஸ்வர்யத்தை தான் தாயார் கொண்டாடினாளா அப்படின்னு சொல்லிட்டு அன்னசத்திரம் அவருடைய பெரிய கிராமம் அவரிடத்துல இருந்த நில நீச்சல்லாம் விட்டுட்டு அவர் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடிகளுக்கு வந்துட்டார். உஞ்சவருத்தி தர்மத்துல வந்துட்டார். தார ஆகார புத்திரானு, புத்திரன தியாகம் பண்ணுவார்கள். புத்திரன தியாகம் பண்ணினது யாரு அப்படின்னா, ருக்மாங்கதன்கிற ராஜா தன்னுடைய ஏகாதசி விரதத்தை வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால புத்திரனையே வதம் பண்ணினான். அவன் ஒரு மோகினியை 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டான். அவனை ஒரு ஏகாதசி அன்னைக்கு அவனோட இருக்கும்படி வற்புறுத்தினால், ஏகாதசி தர்மத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு உறுதியா இருந்தான். ஏகாதசி தர்மத்தை விடமாட்டேங்கும் பொழுது நீ என்னை கைபிடிக்கும் பொழுது நான் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னையே அப்படின்னு அவள் தர்ம சங்கடம் பண்ண, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னா, உன்னுடைய ருக்மாங்கதன் நீ தர்மாங்கதன்கிற உன்னுடைய புள்ளைய உன் கையால வெட்டி அவன் தலையை எனக்கு கொடு, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லை, உன் முதல் பத்னிக்கு ஒரே புள்ள இருக்கான், அவளுக்கும் புள்ள இருக்கக்கூடாதுன்னு கேட்டாவும் கவலையே படலை. வாழை எடுத்தான், தன்னுடைய புத்திரனுடைய தலையை கொய்து கொடுத்துட்டான், இந்தா வச்சுக்கோ, நானா ஏகாதசி விரதத்தை விடமாட்டேன் அப்படின்னு. கடைசியில பார்த்தா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமாகி குழந்தையை காப்பாத்தினான். அந்த மோகினி மனசு வெறுத்து போனாள் அப்படின்னு ருக்மாங்கத சரித்திரம், ருக்மாங்கதனுடைய சரித்திரம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எதையும் தியாகம் பண்ணுவான். புத்திரா ஆப்தானே, தன்னுடைய ஆப்தர்கள் தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் தனக்கு யாரெல்லாம் வேண்டியவாளோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவான். விபீஷணனை போல, விபீஷணனை வெளியில போடாமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால தாரே ஆகாரே புத்திராப்தான் பிராணானே, பிராணன் ஆப்தான்னா குலசேகர ஆழ்வாருடைய ஆப்தர்கள், அவருடைய மந்திரிகள்லாம் அவருடைய ராஜ்யத்துல பாகவதாள்லாம் நிறைய வரான்னு சொல்லிட்டு பகவானுடைய ஒரு பொன் மாலையை எடுத்து வச்சு, பெருமாளுடைய பொன் மாலையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பாகவதாள்லாம் திருடிட்டா அப்படின்னு சொல்ல, பாகவதா ஒரு நாளும் திருட மாட்டார்கள் என்று விஷப்பாம்பு உள்ள குடத்துக்குள்ள கையை விட்டு குலசேகர ஆழ்வார் சத்தியம் பண்ணினார். பாம்பு அவரை கடிக்கல. அப்புறமா அவருடைய மந்திரிகள்லாம் சொன்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் அதிக நேரம் பாகவதாளோட செலவு பண்றீங்களே, அதனால அவளை விரட்டுறதுக்காக நாங்க இப்பேற்பட்ட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே அத்தனை ஆப்தர்களையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பி வந்துட்டா அங்கே. அதனால ஏ தாரா ஆகார புத்திர ஆப்தான் பிராணானு வித்தம் இமம் பரம், பிராண தியாகம் பண்ணினார். ஜட்டாயு ராமருக்காக உயிரை கொடுத்த வள்ளல் அப்படின்னு சொல்ற. அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் பகவானுக்காக எல்லாம் தியாகம் பண்ணுகிறார்கள். வித்தம், பணத்தை தியாகம் பண்ணார். இப்பதான் சொன்னேன், கூரத்தாழ்வான் தன்னுடைய வீடு, பணம், வீடு, வாசல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார். இமம், இந்த லோகத்தினுடைய சுகங்கள். பரதன் சௌக்கியமா இருக்கலாம் இல்லையா, அண்ணா தானே காட்டுக்கு போனா, அப்பா கொடுத்த ராஜ்யம் இருக்கு, அம்மா வாங்கி கொடுத்த ராஜ்யம் இருக்கு. அப்போ தானும் தன் மனைவியோட இருக்காம, தானும் அண்ணா எப்படிப்பட்ட ஒரு தபஸ்வியா வாழறாளோ அதுபோல ஜடாபாரம் வச்சுண்டு நந்தி கிராமத்துல அந்த பாதுகையை பிரதிஷ்டை பண்ணிட்டு பரதாழ்வார் இருந்தார் இல்லையா, இந்த வாழ்க்கையை அண்ணாக்காக தியாகம் பண்ணினாரு. இமம் பரம், பரம்னா இந்த லோகம் விட்டு மேல வைகுண்டம் அப்படிங்கிற லோகம். ஆஞ்சநேயர் இடத்துல பகவான் கேட்கிறார், புல் பூண்டு ரெம்பாதி ஒன்றின்றியே நற்பாலுக்கு உய்த்தனன் அப்படின்னு அயோத்தியில இருக்கக்கூடிய எல்லா புல்லு பூண்டுக்கெல்லாமும் பரமபதத்தை கொடுக்க ராமபிரான் ஆஞ்சநேயரை கூப்பிடுறார். நீங்க வரலா, வைகுண்டம் வரலா, உங்களை அழிச்சுன்னு போறேன் அப்படிங்கும் பொழுது ஆஞ்சநேயர் அவரை கேட்கிறார், அங்க ராமாயண பாராயணம் உண்டா, அங்க பஜனை உண்டா, அங்க வந்து இது போல அயோத்தியில இருக்கக்கூடிய ராமனை பார்க்கிற மாதிரி ராமாயணத்துல பார்க்கிற மாதிரி ராமச்சந்திர பிரபுவை பார்க்க முடியும் இல்லப்பா, அங்க ஜோதி மூர்த்தியான பரவாசு தேவனை தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒண்ணு ஆஞ்சநேயர் சுத்தா, ஸ்னேகோமே பரமோராஜன் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். நான் இங்கேயே இருக்கேன், இங்கேயே ராமாயணம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சிரஞ்சீவியா இன்னைக்கும் நம்ம ராமாயணம் படிச்சா நம்ம ராமநாமம் சொன்னா இங்க வந்துட்டு இருக்கார் ஆஞ்சநேயர் அப்படின்னா, பரம் பகவானுக்காக பகவத் பக்திக்காக வைகுண்டத்தையும் தியாகம் பண்ணினார். இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் இருக்காங்க. அதனால ஏ தாராகார புத்திராப்தான்
பிராணான் வித்தம் இமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதம் தாம் த்யக்து முத்சகே. ரிஷபயோகீஸ்வரர்னு ஒரு மகாத்மா இதை சொல்றார். பகவானுக்காக எதையும் தியாகம் பண்ணிவிடுவார்கள் அப்படின்னு சொல்றார். பஞ்சம ஸ்கந்தத்துல தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார். பரமஹம்ச தர்மத்தை சொல்றார். குருர் ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சாஸ்யாத் தெய்வம் ந தஸ்யாத் ந பதிஷ்ச ஸ்யாத் நமோச்சயேத்யஹ சமுபேத மிருத்யும். அழகான ஸ்லோகம் பஞ்சமஸ்கந்தத்துல சொல்றார். ரிஷபயோகீஸ்வரர் சொல்றார், உன்னை உன்னுடைய குருவோ உன்னுடைய ஸ்வஜனங்களோ உன்னுடைய அப்பாவோ உன்னுடைய அம்மாவோ உன்னுடைய தெய்வமோ உன்னுடைய பதியோ உன்னை மிருத்யுலேருந்து உன்னை காப்பாத்தலேன்னா, அதாவது உன்னை பகவத் பக்தி செய்யாதே, சத்சங்கம் போகாதே, ராமநாமம் சொல்லாதே அப்படின்னா அந்த தெய்வமும் தேவை இல்லை. இப்ப குருர் நசஸ்யாத்து, இப்ப என்ன யாருடா குருர் நசஸ்யாத்துன்னா, மகாபலி சக்கரவர்த்திய அவர் சொன்னார், சுக்கராச்சாரியார் சொன்னார், கொடுக்காதே, வந்திருக்கிறவன் மாயா மாணவகம் ஹரிம், ஹரிடா உன்னை மொட்டை அடிச்சு ரோட்ல நிக்க வச்சிருவான், ஒட்டாண்டி ஆக்கிடுவான், அவனுக்கு கொடுக்காதே அப்படின்னார். இவன் கொடுப்பேன், குருவ தியாகம். ஸ்வஜனோ நசஸ்யாத், அதனால என்ன பண்ணினான்னா சுக்ரீவன் ஸ்வஜனங்களை விட்டுட்டான், ராமரிடத்துல போகாதே அப்படின்னா, நீ பண்றது தப்பு, நான் ராமரிடத்துல தான் போவேன். பிதா நசஸ்யாத், பிரகலாதன் பேர்பட்ட அப்பா இரண்யகசிபு நாராயண பக்தி இல்லை அப்படின்னு அப்பாவையும் விட்டான். ஜனனீ நசாஸ்யாத், பரதன் அம்மாவையே கைகேயியே தூக்கி எறிஞ்சுட்டு ராமரிடத்துல ஓடி வந்துட்டான். அதுபோல ந பதிஷ்சஸ்யாத், அதனால பத்தியையும் விட்டுட்டான். யாருன்னா மீராபாய், பத்தி வேண்டாம் எனக்கு, ராணா போகாத, கிருஷ்ண பக்தி பண்ணாதேன்னா, கிருஷ்ண பக்தி பண்ணாதேன்னா விட்டுட்டு வந்துட்டாளே, அந்த இதுக்கு ஓடி வந்துட்டாளே, யமுனைக்கு ஓடி வந்துட்டாளே, பிருந்தாவனம் ஓடி வந்துட்டாளே. என்ன காரணமா? நமோச்சயேத்யக, யார் ஒருத்தன் உன்ன சமுபேத மிருத்யும். இதெல்லாம் என்னன்னா திருட நிச்சயா. திருட நிச்சயா அப்படிங்கிறது மை அர்ப்பித மனோ புத்தி. திருட நிச்சயா, என்னிடத்துல மனசை செலுத்தினதுனால, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்ப்பித மனோ புத்திः யோ மத்பக்தः சமே பிரியः. எனக்கு மிகவும் பிரியமான பக்தன் சபரி, மதங்கருடைய சிஷ்ய, ஒரு காட்டு பெண், மதங்கருடைய தரிசனத்தினால பவித்திரமானார். க்ஷணசங்கேன சாதுஷு என்று சாது சங்கத்தில் இருந்தாள். அவர் பிரம்மலோகம் போறதுக்கு முன்னாடி சபரியின் இடத்துல சொல்லிட்டு போயிருக்கார், நீ ராமநாமம் சொல்லுமா, அந்த ராம பிரம்மம் உன்னை தேடிட்டு வரும் என்று சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ ராமரே அவளை தேடிட்டு வரா. இப்ப எல்லா 12 வருஷ காலம் காத்திருக்காவும், 12 வருஷ காலம் ராமருக்காக காத்துட்டு இருக்கா. ராமருக்காக தானே பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. என்ன காரணம்னா திருட நிச்சயா. சொன்னது யாரு அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, ராமர் சொல்றார், தொயி தேவவரே ராமா, ராமரை பார்த்து சொல்றார், தொயி தேவவரே ராமா பூஜித்தே புருஷ ரிஷபா, நீ தேவவரண்டா ராமாங்கிற ராமரிடத்துல. ராமர் என்ன பாட்டி, நானே ஆத்துக்காரியை தொலைச்சிட்டு காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கேன், என்ன போய் நீங்க தேவசிரேஷ்டன்னு சொல்றேளே அப்படின்னு சொல்றா. ராமா, இதெல்லாம் நீ என்னை ஏமாத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, என் குருநாதர் சொல்லியிருக்கார் இல்லையா, திருட நிச்சயா. திருட நிச்சயம், குருநாதன் சொன்ன விஷயம், என் குருநாதன் சொன்ன விஷயம் தப்பாது. அப்ப நீ குருவினிடத்துல திருடமா இருந்தாலும், திருட பக்தி இருந்தாலும் சரி, ஹரியினிடத்துல திருட பக்தி இருந்தாலும் சரி, அது பகவானுக்கு மையர்ப்பிதாத்மா. என்னிடத்துல மையர்ப்பித மனோ புத்திஹி யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. திருடம் மாறவே மாட்டார். ராமர் வருவார்னா வருவார் தான். அப்போ சுவாமி வேதாந்த தேசிகர் இது உஞ்சவர்த்திக்கு போறார். உஞ்சவர்த்திக்கு போகும்பொழுது சுவாமி வேதாந்த தேசிகர் இடத்துல சில அசூய உள்ளவர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா, அவரிடத்துல
அந்த அந்த குந்துமணி மாதிரி இருக்கக்கூடிய அரிசியோட சேர்த்து ஒரு 10 தங்க குந்துமணிகளை அதோட சேர்த்து போட்டுடுறான். அதை அப்படியே எடுத்துன்னு வர்றார். அதை கவனிக்கல, எடுத்துன்னு வந்து அதை மாமிகிட்ட கொடுக்குறார். மாமி அதை அப்படி பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஏதோ பளிச்சுன்னு தெரியறது. இந்த மாமி எப்பேற்பட்ட பதிவிரத்தை, அவளுக்கு அது தங்கம் அது குந்துமணின்னு கூட அவளுக்கு தெரியல. உடனே ஓடி வந்து, சுவாமி சுவாமி இதுல என்னமோ இருக்கு, என்னமோ பளபளன்னு இருக்கு, என்னமோ நெளியிருது அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தோன்னே அப்படி பார்த்தார். பார்த்த உடனே அவள்கிட்ட சொன்னார், அது ஒரு வகையான புழு, அது பளபளன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம மேல வெளியில எடுத்தோம்னா அது நம்ம காதுல ஏறணும், மூக்குல ஏறணும், கையில ஏறணும்னு ஆசைப்பட்டு ஏறி கடைசியில அது நம்ம புத்தியில போய் நம்மளை கெடுத்து நம்மள அப்புறமா எல்லாத்துக்கும் பெரியவனா இருக்கக்கூடிய பேரருளாளனா இருக்கக்கூடிய வரதனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியை கெடுத்துடுமா. அதனால அதை கொண்டு நம்ம மாத்து வெளியில ஈர்க்குச்சியை வச்சு அதை மட்டும் கை படாம வெளியில தள்ளிட்டு வந்துடும்னா. அந்த மாமி அதை நம்பி அப்படின்னா இருக்கணும் இல்லையா, அப்படின்னா இருக்கணும். உடனே அந்த மாமி அதை ஜாக்கிரதையா கைப்படாம இந்த தங்க குந்துமணிகளை எடுத்துன்னு போய் அந்த நெல் மணிகளை மட்டும் அரிசி மணிகளை மட்டும் வச்சுட்டு அதெல்லாம் குச்சியை வச்சு வெளியில தள்ளுறாள். அந்த குந்துமணியை போட்டவா வந்து பாக்குறா, என்ன இப்படி பண்றேன்னா அந்த மாமி சொல்றா, இதெல்லாம் புழு, எங்காவது சுவாமி சொன்னார், அதனால இதை சேர்க்க கூடாது, அதனால நீங்களும் இதை தொட்டுடாதீங்கோ, இது தொட்டா உங்களுடைய புத்தியில போய் உங்களுடைய பக்தியை கெடுத்துடும், பெருமாளை நம்மளிடத்துல இருந்து பிரிச்சுடும் அப்படின்னு எங்காவது சுவாமி சொன்னார். அப்படின்னா இந்த திருட நிச்சயம் பெருமாளிடத்துல சுவாமி வேதாந்த தேசிகருக்கு இருந்த திருட நிச்சயத்தை சொல்றதா, இல்ல அவருடைய சரணத்துல வார்த்தை மாமிக்கு இருந்த திருட நிச்சயத்தை சொல்றதா? பேர்பட்ட திருட நிச்சயம். அது காரணம் என்ன? மையற்பித மனோ, பெருமையா சொல்றான் பகவான், என்னிடத்துல மனசு புத்தி ரெண்டு கொடுத்துட்டாப்பா, இனிமே அவளை வேற எதையும் சொல்லி நீ ஏமாத்த முடியாது, டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. மையற்பித மனோ புத்தி யோ மத் பக்தா சமே பிரியஹா. அப்பேற்பட்ட பக்தன், இப்பேற்பட்ட ஒரு பக்தன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவசே நிர்மமோ நிரகங்காரகா சம துக்க சுகஹ க்ஷமீ சந்துஷ்டஹ சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயஹ மய்யர்ப்பித மனோ புத்திஹி யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. அப்பேற்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியம். இப்போ பகவான் என்ன பண்றான், நம்மள வந்து இந்த குணங்களை வளர்த்துக்கணும். இந்த குணங்களை வளர்த்துக்கணும்னா பகவத்கீதை பாராயணம் பண்றதுனால குணங்கள் வராது, பகவத்கீதையை அனுசந்தானம் பண்ணும். அனுசந்தானம்னா க்ஷமி அப்படிங்கிற அந்த ஒரு எடுத்து வச்சுட்டு வைஷ்ணவ சம்ஹிதையிலையோ ராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ ஸ்ரீமத் பாகவதத்திலேயோ அந்த பாகவதாளுடைய குணங்களை திருப்பி திருப்பி புனப்புனகா 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 இப்பேற்பட்ட ஆச்சரியமான குணங்கள் இருந்தது, பிரகலாதனிடத்துல இப்படி குணங்கள் இருந்தது என்று திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணி அந்த அனுசந்தானத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்யாண குணங்கள் பகவான தியானம் பண்றதுனால நமக்கும் பாகவதால தியானம் பண்றதுனால குரு கிருபையினால அந்த குணங்கள் நமக்கு வந்து கடைசியில பகவான் நம்மளை பார்த்து யோமே பக்தகா சமே பிரியகா, இந்த குணங்கள் உடைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். குணங்கள் உள்ள பக்தனை தான் பகவானுக்கு பிடிக்கும். இந்த குணம் தான் பகவானை நம்மளிடத்துல பார்க்கறதுக்கு கட்டாட்சிக்கிறதுக்கு நம்மளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கு, இவ்வளவு சமத்தா இருக்கியேடா, இவ்வளவு சமத்தா இருக்கியேடி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா குணம். அதை வாங்கினுட்டேன்னா நீ பாக்கியசாலி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்தோட நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ள ஸ்லோகங்களை இதே மாதிரி நாளைக்கும் நாளைக்கும் விஸ்தாரமா அதை உபன்யாசம் பண்ற பாக்கியத்தை பகவான் நம்ம கொடுப்பான். ஹரே ராம 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 ஹரே ஹரே.